GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். இறந்தவங்க நீக்கணும், ஷிஃப்ட் ஆனவங்கள நீக்கணும், டபுள் ஓட்டிங்க நீக்கணும், ஒரே வீட்டுல 10 பேர் இருந்தா அதையும் நீக்கணும். அதை நம்ம நீக்கிட்டோம்னா கள்ள ஓட்டு வராது இல்ல. அப்பதான் ஈஸியா பிஜேபி வந்துட முடியும். இந்த 10,000 ரூபாய் திட்டம் இந்நேரம் இவங்க இணக்கமான ஒரு அரசா இருந்திருந்தா இந்நேரம் இந்த திட்டம் கூட தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கும். இந்த திட்டத்தையும் விட மாட்டேங்கிறாங்க. திமுக பண்ற இந்த விரோத அரசியல்னால இங்க எந்த திட்டமும் உள்ள வர முடியல. எல்லா கேள்விக்கும் பாஜக தான் பதில் சொல்லுது, தேர்தல் ஆணையர் பதில் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி டீ கடை பெஞ்சு கூப்பிடுங்க, கூப்பிட்டு பேச வைங்க. நேரம் திமுக அதிமுக இருந்தாங்கன்னா நேரம் பெரிய இடத்துல இருந்திருப்பாங்க. பாஜக சரியா பயன்படுத்திக்கலையோ? பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. நடிகை குஷ்புக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் உங்களுக்கு கொடுக்கப்படுதா? அவங்களுக்கு புது பொறுப்பெல்லாம் போடுறாங்க. எனக்கு ஏதோ புது பொறுப்பெல்லாம் போட்டிருக்காங்க. என்ன பொறுப்பு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பொறுப்பு போட்டிருக்காங்க. நீங்க ஓஜி ஆஃப் டிபேட்னு கூட எடுத்துக்கலாம். மகிழ்ச்சியா இருக்கு, ஏதோ ஒரு பட்டம் கொடுக்குறீங்க. காங்கிரஸ் மேல கோவம் வந்துடும். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிருக்கீங்க. அப்போ வாக்களித்த மக்களுக்கு நீங்க செய்யக்கூடிய துரோகமா அதை பார்க்கலாம். ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதுறப்போ உங்க மனநிலை எப்படி இருக்கு? மீண்டும் மக்களுக்காக வேலை செய்ய வருவேன் அப்படிங்கிற பயங்கரமான மன உறுதியும் தைரியமும் இருந்தது எனக்கு. எனக்கு வருத்தமே இல்லை. முன்னாள் மாநில தலைவர் செயல்பட்ட அளவுக்கு இப்ப உள்ளவர் செயல்படல. நல்லா செயல்படுறாரு. சுற்றுப்பயணத்துல அவர் ஒரு நாள் கூட காலை கீழே இறக்கவே இல்லை. சுற்றுப்பயண பேர் என்னமா? திடீர்னு கேட்டீங்கன்னா வேற தர்பார் போட்டாங்களா? என்ன விஜய் ஏன் நீங்க இவ்வளவு பேக்கப் பண்றீங்க? என்ன பண்ணாலும் விஜயை காப்பாற்றும் குழந்தை அப்படின்லாம் சொல்றீங்க. நாம புதியதா ஒரு மாற்றத்தை விரும்புற மக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. உங்களை தான் கொள்கை எதிரியா சொல்றாரு. கொள்கைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு எவ்வளோ கூட்டணி அமைஞ்சிருக்கு. விஜய்க்காக காத்திருக்கீங்க, அதிமுகவும் விஜய்க்காக காத்திருக்கு. கண்டுக்கவே இல்லையே அவரு. இல்ல தாவேக்காவே விஜய்க்காக தான் காத்திருக்கு, வரமாட்டாங்க. ராகுல் வருகைக்கு முன்னாடியே நீங்க இருந்திருக்கீங்க. ஏன் அவர் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி அடைய மாட்டாங்க? முயற்சிலாம் எடுக்கிறாரு, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா என்ன ஒண்ணு, அந்த 2 பேர் சொல்றதை மட்டும்தான் கேட்பாரு. உங்களுக்கு எது வேணும்? விளவங்கோடு எம்எல்ஏவா, இல்ல பாஜக மாவட்ட செயலாளரா, இல்ல பாஜக எம்பியா, இல்ல பாஜக மாநில தலைவரா? இது தேசிய தலைவர் விட்டுட்டாரு. தேசிய தலைவர். தேசத்தந்தை காந்தி சொல்லுவார், கழுத்து நிறையா நகை போட்டுட்டு ஒரு பெண் நள்ளிரவில் எப்போ போகிறாங்களோ அப்போ தான் முழு சுதந்திரம் கிடைச்சதா நான் உணர்வேன், அன்றைக்கி தான் முழு சுதந்திரம் கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ இந்தியா அதே போல் இந்தியா பூரா நிறைய டீ கடை இருக்குது. அந்த டீ கடையில் அதிகமாக இல்லாதது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள். ஆண்கள் தான் அதிகமாக நிறைஞ்சிருப்பாங்க. ஒரு சில இடங்களில் இருக்கலாம். இப்போ அந்த மாதிரி உள்ள டீ கடைக்கு தான் சூடாக ஸ்ட்ராங்காக பேச வந்திருக்கிறாங்க. ஒரு பெண் அரசியல்வாதி, பெண்களுக்கெல்லாம் தைரியமாக இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவங்க. சட்டமன்றத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம், விவாத நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அவங்களோட தைரியத்தை குறைத்து மதிப்பிட முடியாது. அதே போல் கருத்துக்களை சொல்கிறதுலையும் ஆணித்தரமாக இருப்பாங்க. அவங்க தான் சூடாக ஸ்ட்ராங்காக இங்கே பேச வந்திருக்காங்க. அவங்கள வரவேற்போம். வாங்க. வணக்கம். வணக்கம். டீ கடைக்கு வந்திருக்கீங்க, சூடாக ஸ்ட்ராங்காக பேச. பிரச்சாரத்தில் போகும்போது இந்த மாதிரி டீ கடையில் உட்காந்து டீ இருந்த அனுபவம்லாம் உண்டா? உண்டு உண்டு உண்டு. நான் எல்லா மெயினான ஊர்களில் எல்லாம் போகும்போது, கிராமங்கள்ல எல்லாம் போகும்போது டீ கடையில் அந்த டீயை வாங்கி குடித்தோன்னே ஒரு உற்சாகம் வரும், ஒரு ஸ்பெஷல் உற்சாகம். அது எங்கள் ஊரில் ஒரு பழம்புரின்னு ஒன்று கிடைக்கும் டீ கடையில். அந்த பழம்புரியும் அந்த டீயும் குடித்தோன்னே ஒரு ஸ்பெஷல் தெம்பே வந்துடும். ஆகையால் அதை மிஸ்ஸே பண்ண மாட்டேன் நான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். டீ குடிப்பீங்களா, காஃபி குடிப்பீங்களா? இல்லை, அரசியல் இருக்குது. காஃபிங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு முறை குடிப்பேன். ஆனால் டீங்கிறது பல முறை குடிப்பேன். அதான் வித்தியாசம். ரெண்டுத்துலேயும் இருக்குது. காஃபிங்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது, ஏன்னா கஃபைன் ஜாஸ்தியானால் சரியில்லை, நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் அதோட டீ பரவாயில்ல, பெட்டர். அதனால் டீ பல முறை கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறதுனால ஒன்றும் பண்ணாது. ஆனால் காஃபி நிறைய குடிக்கிறதுனால தலைவலி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சமீபத்தில் எதனா டீ கடைக்கு போயிருக்கீங்களா? ரீசெண்டாக கூட நான் எங்கள் ஊரில் இப்போ ஒரு நிகழ்ச்சி, கொட்டு மழையில் ஒரு பூத் கமிட்டி மாநாடு நடத்தினோம். அந்த மாநாடு அந்த கொட்டுற மழையில் நனைஞ்சிக்கிட்டே அந்த நிகழ்ச்சியை நடத்தி முடித்து அது ஓப்பன் கிரவுண்டில், ஓப்பன் ஸ்டேஜ், அதில் நனைஞ்சிக்கிட்டே நிகழ்ச்சி நடந்துச்சு. நல்ல காலம் மைக் ஒன்றும் ரிப்பேர் ஆகலை, அது நல்லா ஒர்க் ஆச்சு. பிரச்சனை இல்லை, உங்கள் வாய்ஸுக்கு தொண்டைக்கு சரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த நிகழ்ச்சி நல்லபடியாக நடந்து முடிஞ்ச உடனே இமீடியட்டாக ஒரு டீ கடைக்கு போனால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு உடனே அந்த அருகில் இருந்த டீ கடைக்கு உடனே போயிட்டோம். எல்லாம் போய் அங்கேருந்து
டீயை ஹாட்டாக சூடாக குடித்த உடனே தான் ஒரு பயங்கர மனநிறைவு. அதுவும் மழையில் நனைஞ்ச உடனே ஒரு டீ குடிச்சா பாருங்க அற்புதமாக இருக்கும். கட்சிக்காரங்களாம் தொடர்ந்து அப்படியே உள்ள பொழுந்தோடனே டீ கடை யார் காசு தருவாங்கன்னு தெரியல. இல்லையா, அது எங்கள் விஷயத்தில் அந்த பயமே கிடையாது. நாங்கள் கரெக்டாக எத்தனை பேர் வந்திருக்காங்க, என்னெல்லாம் சாப்பிட்டாங்க எல்லாம் கேட்டு கரெக்டாக பணத்தை கொடுத்துட்டு வர ஆட்கள் நாங்கள். மற்ற மாதிரி வேறு மாதிரிலாம் நிறைய நிகழ்வுகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க கடந்த காலங்களில், அரசியல்வாதிகளோட நிகழ்வுகள். அந்த மாதிரி ஒரு சம்பவமும் நடக்காது. அழகாக அதை பேமெண்ட்டை முதலே ஒரு அமௌண்ட்டை கையில் கொடுத்து எல்லோரும் சாப்பிட்டதை கழிச்சிட்டு மிச்சம் இருந்தால் கொடுங்கன்னு சொல்லக்கூடிய டைப்பு நான் முன்னாடியே கொடுத்துருவேன் அதை. ஏன்னா இப்போ டீ காஃபி சொல்கிறாங்க, மேடம்க்கு பாஜக எப்படி இருக்கும், டீயாக இருக்குமா காஃபியாக இருக்குமா? அதாவது டீயாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. பலமுறை நம்ம அருந்தக்கூடிய அந்த டீ வந்து ஒரு விருப்பமாக நம்ம எப்படி அருந்துறோம், ஒரு ஆபத்து இல்லாமல் இருக்குது அப்படின்னு எப்படி நம்புகிறோமோ அந்த மாதிரி டீயாக இருக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. பீகாருடைய ரிசல்ட்டை இந்த அளவுக்கு பாஜகவே எதிர்பார்க்கலையா இல்லை எதிர்பார்த்ததா? இல்லை, பாஜகவை பொறுத்தவரை இந்த எக்ஸிட் போல்ஸ் அளவுக்கு எதிர்பார்த்தது உண்மைதான். 150லேருந்து 170 வரைக்கும் எதிர்பார்த்தது உண்மைதான். ஆனால் ஒரேடியாக ஸ்வீப்பிங்காக 202 வரும்பொழுது எல்லாத்தையும் தாண்டி மக்கள் வந்து விருப்பத்தோட ஒரு முனைப்போட பிடிவாதமாக வந்து வாக்களித்தது தான் தென்பட்டுச்சு. 62% மட்டுமே போலிங் ஆகிட்டு இருந்த பீகார் வரலாறுலேயே இந்திய வரலாறுலேயே 62 தாண்டினதா சரித்திரமே இல்லை பீகார் போலிங்கில். ஆனால் 69லேருந்து 70% வாக்குகள் 8% ஒரேடியாக ஹைக் இருந்திருக்கு. மக்கள் வந்து வாக்கு போட்டிருக்காங்க. அந்த 65 லட்சம் பேர் இருந்ததுதான் எல்லாம் சேர்த்தவங்களும் இருக்கு இல்லையா, தவறான வாக்குகளை நீக்கியிருக்காங்க. அதெல்லாம் கரெக்டாக தான் நடந்திருக்கு. அந்த அளவில் வந்து இன்னைக்கு அந்த தேர்தலில் ஒரு மக்களும் வந்து ஒரு இந்த எஸ்ஐஆர் நடத்துனதுனால வாக்களிக்கணுமான்னு சந்தேகமாக மதில் மேல் பூனையாக இருக்கிறவங்களாம் உறுதியாக வந்து வாக்களிக்கணுங்கிற மனநிலைக்கும் வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு தடவையும் பிரச்சாரம் பண்ணுறோம், எலெக்ஷன் கமிஷன் பிரச்சாரம் பண்ணுது, இறந்தவர்கள் நீக்கப்படல, அது நீக்கிதானே ஆகணும். இது என்கிட்ட இதை ஒத்துக்குங்க, வேணாமா? பாருங்க, எங்க வீட்டுக்காரரு 8 வருஷம் முன்னாடி இறந்துட்டாரு. இந்த 8 வருஷமா இன்னும் இருந்துனே இருக்குது. எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்கன்னு தெரியல. நான் கண்டுபிடிச்சு 2002 அவரோட இதை கண்டுபிடிச்சு அவர் இறந்துட்டாரு, நான் போய் கையெழுத்து போட்டு கொடுத்தேன். அதனால இப்ப நீக்கிறாங்க. எத்தனை பேர் இது கள்ள ஓட்டு எத்தனை விழுந்திருக்கோம். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நடக்கும்ல. இறந்தவர்களை நீக்கணும், ஷிஃப்ட் ஆனவங்களை நீக்கணும், டபுள் ஓட்டிங்க நீக்கணும், ஒரே வீட்டுல 10 பேர் இருந்தா அதையும் நீக்கணும், அதெல்லாம் நீக்கணும், புதிய வாக்காளர்களையும் சேர்க்கணும். உண்மையா நடக்கணும். இறந்தவர்கள் அப்படின்னு ஒரு பட்டியலை வெளியிட்டு அவங்க இல்ல அப்படின்னு சொன்னாங்கல்ல, அவங்க கூட டீ குடிச்சாரு ராகுல் காந்தி. ஏன் அவங்க வச்சுக்கிட்டு ஃபார்ம் 7 கொடுக்கல, டீ மட்டும் குடிச்சா போருமா? ஃபார்ம் 7ல அவங்க உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லி தேர்தல் ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அகில இந்திய அளவுக்கு யார் வேணா வைக்கலாம், அது எதிர்கட்சி தலைவர் தேர்தல் ஆணையம் வந்து அதுக்கான பதில சொல்லி ஆமா நாங்க வந்து சேர்க்கணும் இந்த மாதிரி எதுவும் சொல்லணும்ல. தேர்தல் ஆணையம் அப்படி வந்து சொல்லாது. நீங்க அந்த கன்சர்ன் ஃபார்மை ராகுல் காந்தி அவர்களே இதை பண்ணியிருக்கலாம். என் நாட்டின் பிரஜை தானே அவரு, நீங்களும் பிரஜை தான், நானும் பிரஜை தான். எதிர்கட்சி தலைவராக இருந்தால் இந்த நாட்டுடைய பிரஜை. அப்படிங்கிற பட்சத்தில் 6, 7, 8 3 ஃபார்ம் இருக்குங்க. அந்த 3 ஃபார்மில் இந்த இது இறந்தவங்கன்ட்டு தவறாக நீக்கியிருக்கீங்க, இவங்களை மீண்டும் இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மை நம்ம கொடுத்தாலே அவங்கள ஆய்வு பண்ணிட்டு அவங்க இறந்தவங்க லிஸ்ட்ல எப்படி போனாங்கன்னு ஆய்வு பண்ணிட்டு அது மீண்டும் சேர்த்துருவாங்க. அவங்க ஓட்டு கள்ள ஓட்டா யூஸ் பண்றாங்க, அது வந்து ஓட்டு கள்ள ஓட்டா யூஸ் பண்றாங்க. ஆனா இந்த அத நம்ம நீக்கிட்டோம்னா கள்ள ஓட்டு வராது இல்ல, ஓரளவுக்கு ஸ்ட்ரீம்லைன் ஆயிடும், க்ளீன் ஆயிடும். அப்பதான் ஈஸியா பிஜேபி வந்துட முடியும். அப்பதான் ஈஸியா பிஜேபி. அப்படி ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா நான் ரொம்ப வரவேற்கிறேன், சந்தோஷப்படுறேன். உங்களுக்கு ஆதரவு. ஆமா நிச்சயமா. அப்படி பிஜேபி அதிமுக கூட்டணி வெற்றி பெறும்னா மிகப்பெரிய பாராட்டு தான், வெற்றி பெறும். என்னை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா இந்த கள்ள ஓட்டெல்லாம் நீக்கிட்டு நீக்கிட்டா நிச்சயமா தேஜா கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி நிச்சயமா வெற்றி பெறுவதற்கான 100% சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதுல யார் மேம் சிஎம் வேட்பாளர்? அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அமித்ஷா சொல்லவே மாட்டேங்கிறாரு. அது சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டாரு. அவரை சுட்டி காண்பித்து தான் முதல் மீட்டிங்கே நடந்தது. டீ குடிச்சுக்கலாமா? இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா 1 கோடி பேர் வாக்காளர் பட்டியலில் காணா போயிடுவாங்க அப்படிங்கிறாரு சீமான். அப்படிலாம் பயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே டெக்னாலஜி பேஸ்டு தான். இல்லை மேம், எலெக்ஷனுக்கு முன்னாடி கட்சியில் இருக்கிறவங்க எத்தனை வாக்காளர் இருக்காங்க அப்படின்னு முன்னாடிலாம் ஒரு ஷீட்டு தருவாங்க. அது இப்போ இந்த ஷீட்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறாங்க. அது ஃபோட்டோ காப்பியாக தான் அப்லோட் பண்ணுறாங்க, டெக்ஸ்ட் ஃபார்மேட்லேயே இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதா முன்னாடி ராகுல் காந்தி வைத்த குற்றச்சாட்டு. இல்லை, இப்போ நான் அதுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேனே.
நீங்கள் அந்த இதை போட்டாலே இந்த என்னெல்லாம் நம்ம ரிக்குவயர்மெண்ட்டோ அது நம்ம வந்து நம்ம வாக்காளரோட டீட்டெயில்ஸுன்னு நம்ம போட்டு அது அந்த காலம்குள்ளே போய் நம்ம ஆன்லைனில் போட்ட உடனே இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்துடுது. ஃபார்ம் வந்து பிஎல்ஓ தர பர்சனல் ஃபார்ம் இருக்கு இல்லையா, பர்சனலாக நம்ம ஃபோட்டோ வச்ச ஃபார்மை அவங்க பர்சனலாக கொண்டு வராங்க, பிரிண்ட் ஆன ஃபார்மே கொடுத்துட்றாங்க. அதில் நம்ம ஒரு கலர் ஃபோட்டோ இப்போ ரீசெண்டாக உள்ள ஃபோட்டோ அதில் அட்டாச் பண்ணி கொடுத்துட்டு 2002 நமக்கு எங்கேயாவது வாக்கு அந்த அட்ரஸில் பழைய அட்ரஸ்லேயோ இல்லை இப்போ இருக்கிற அட்ரஸ்லேயோ இருந்த வாக்கு இருந்துச்சுன்னா அந்த வாக்காளர் அடையாள எண்ணும் அட்டையோட எண்ணும் அதோட பாகம் எண்ணும் நம்ம நிரப்பி கொடுத்துட்டோம்னா அவங்களே அதை பார்த்துட்டு ஷிஃப்டடாக இருந்தால் நீக்கிடுறாங்க. ஷிஃப்ட் ஆகலை கரண்ட் இது பொசிஷன்லேயே ரெண்டுமே இருக்குது அப்படின்னா அதை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்லோட் ஆயிடுது. அப்பனா அப்லோட் கரெக்டான டீடைல் கொடுத்தனா அப்லோட் ஆயிடுது. எல்லா கேள்விக்கும் பாஜக தான் பதில் சொல்லுது, தேர்தல் ஆணையர் பதில் சொல்ல மாட்டாங்க. தேர்தல் ஆணையத்தை தனியா அதுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவா நீங்க அவங்கள்ட்ட கேட்டு வாங்கி இந்த மாதிரி டீ கடை பெஞ்சு கூப்பிடுங்க, கூப்பிட்டு பேச வைங்க. இல்ல நீங்க சொல்லலாம் ஓகே தான் மேம், டெக்னாலஜி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கால அளவை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, இன்னைக்கு கூட எஸ்ஐஆர் ப்ராசஸை வந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் புறக்கணிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு தேர்தல் ஆணையம் வந்து எங்களுக்கு ஒர்க் லோட் அதிகமாக கொடுக்குறாங்க. நீங்கள் டெக்னாலஜியே சொல்லிடலாம், ஆனால் கிரவுண்டில் வந்து அப்படி கிடையாதுல்ல. ஒரே மாதத்தில் வந்து இவ்வளோ பெரிய மாநிலத்துக்கு போய் முடிக்க முடியல எங்களான்னு சொல்லிட்டு தான் நீங்கள் புறக்கணிச்சிருக்காங்க. அப்போ வந்து கஷ்டம் இருக்க தானே செய்யுது. அதை தேர்தல் ஒரே மாதம் பற்றி யோசிக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் தான் செய்ய வேண்டிய கடமை என்னவோ அது செஞ்சாங்கன்னா போதும். பிஎல்ஓ ஒவ்வொருத்தரும் 50 ஃபார்ம் கொண்டு போய் கொடுக்கலாம். தேர்தல் ஆணையம் கடமை செஞ்சாலே போதுமே மேம். அவங்க ஒரு நாளைக்கு 200 ஃபார்ம் அப்லோட் பண்ணினாங்கன்னா அந்த ப்ராசஸ் கிட்டத்தட்ட 1000 ஒரு பிஎல்ஓக்கு 1200 தவறான முடிவு எடுத்துட்டாரு. இந்த ஒர்க் லோட் அதிகமா இருந்து ஒருத்தர் தவறான முடிவு எடுத்துட்டாருல, அவர் அதுக்கு எடுத்தாரான்னு தெரியலையே. என்ன அது ரீசனா சொல்லி எழுதி வச்சிட்டாரா? ஃபேமிலிஸ்ல அத தான் சொல்றாங்க. ஃபேமிலி சொல்றாங்க. தேர்தல் ஆணையம் வந்து அவங்களுக்கு அடிப்படை ட்ரைனிங் கொடுத்து இப்படிலாம் இருக்குன்னு ஆமா, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட் வேணும், சென்சிடைஸ் பண்ணலாம். இப்போ எப்படி காவல்துறையை சென்சிடைஸ் பண்ணணும்னு சொல்றீங்க, அது மாதிரி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட் சென்சிடைஸ் பண்றது இதெல்லாம் ஒரு ப்ரோக்ராம் நடுவுல பண்ணலாம். அது இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம், அது கூட வரலாம். நீங்க சொல்ற கரெக்ட் தான். பண்ணிட்டு தான் எஸ்ஐஆர் ஆரம்பிச்சிருக்கணும். எஸ்ஐஆர் முடிகிற தருவாயில வந்து பண்ணணும். இல்ல அதெல்லாம் இல்ல. எஸ்ஐஆர் வந்து பீகார்ல நல்லபடியா முடிஞ்சு சுப்ரீம் கோர்ட் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. தேஜஸ்வி யாதவ் ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் எலெக்ஷனே நடந்தது. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் நம்முடைய முதலமைச்சரும் வந்து பிஎல்ஏ 2லாம் நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணிட்டோம். திமுகவினர் களத்தில் இறங்கி எல்லாருடைய ஓட்டுகளையும் உறுதி செய்யுங்கன்ட்டு அவங்க கட்சி நபர்களுக்கும் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு. பிஎல்ஓசியும் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் சார்பில். 12 ஸ்டேட்ல எலெக்ஷன் வருதுன்னா அதுக்கு முன்னாடி கரெக்டாக எஸ்ஐஆர் அங்கே வந்துருது எப்படின்னு தான் கேட்குறாங்க. அதான் 20 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து பாண்டிச்சேரி, அடுத்து பாண்டிச்சேரி, கேரளா எல்லாமே இப்ப நடந்துகிட்டு இருக்கு. பீகார்ல அந்த 65 லட்சம் பேர் எடுத்தாங்கல்ல, 45 லட்சம் பேர் சேர்த்துருக்காங்க. சரி சேர்த்துட்டோம். 13வது விதின்னு ஒன்று இருக்குல்ல, அதன்படி வந்து இங்கே வாக்காளர் ஆகலாம். மைக்ரன்ஸ் அப்போ இங்கே வாக்காளர் ஆகலாம் அப்படிங்கிறது வந்து பீகாரிகள் ஓட்டை பிஜேபிக்கு பயன்படுத்துறதுக்காக இறக்குறாங்கன்னு ஒரு விமர்சனம் இருக்கு. இங்கே வாக்கு இருக்கிறவங்க அங்கே டிலீட் ஆயிடுவாங்க. அதுதான் எஸ்ஐஆர். இப்போ வேற என்னத்துக்கு எஸ்ஐஆர்? அங்க டிலீட் ஆவறவங்க இங்க வாக்குல என்ரோல் ஆயிடுவாங்க அப்படிங்கறது தான் பிரச்சனையா இருக்கு. சரி, அங்க டிலீட் ஆவறவங்க எஸ்ஐஆர்ல டிலீட் ஆயிருந்தாங்கன்னா இங்க என்ரோல் ஆயிடலாம். அப்படி கிடையாது மேம். டெல்லியில வாக்கு போட்டது பீகார்ல வாக்கு போட்டிருக்காரு. அப்படி டிலீட் ஆகலையா அப்ப உங்களுக்கு? அப்ப ரெண்டு இடத்துல வாக்கு போடுறதுனால தான் எஸ்ஐஆர் தேவைங்கிறது. அதனால தான் நீக்கணும். இங்க பாருங்க, இவரு ராகுல் காந்தி அவர்கள் எப்ப பேசினாரு? எஸ்ஐஆருக்கு முன்னாடி பேசினாரா அப்புறம் பேசினாரா? முன்னாடி தானே பேசினாரு. ஒத்துக்கிறீங்கல்ல? சரி, அடிப்படைப்படி ஃபார்ம் 7 கொடுத்து அதை கிளியர் பண்ணாரா? பண்ணல. பீகார்ல எஸ்ஐஆர் மக்களை பண்ண சொல்றப்ப நீங்க ஏன் அது குறுக்க வர்றீங்க? மக்கள் அவங்களோட சொந்த வாக்க உறுதி பண்றதுக்காக நீங்களே பண்ணுங்க, நீங்க கையெழுத்து போட்டு கொடுங்க. மக்களுக்கு விவரம் இல்ல, அதுக்கு எதுக்கு குறுக்க வர்றாங்க? மக்களுக்கு விவரம் இல்ல, ஏமாத்துறாங்க. ஒரு ஏமாத்தும் கிடையாது. மக்களை நம்பி அவங்க ஓட்டுகளை அவங்க உறுதி பண்ணிக்கணும். மக்கள் அவங்க ஓட்டுகளை உறுதி பண்ணணும். இன்னொருத்தர் நம்ம ஓட்டை உறுதி பண்ண முடியாது. வெளிநாட்டு மாடல் நம்ம ஓட்டை உறுதி பண்ண முடியும். மேடம், வெளிநாட்டு மாடல் ஒருத்தங்க இருக்காங்களா, அவங்க எல்லாம் நம்ம மக்கள்ல வராங்களா? அவங்க எல்லாம் நீக்கிட்டாங்க. இல்ல அது எதுக்கு சேர்த்தாங்க அப்போ? ஆமா, அது இருக்குன்னு தெரிஞ்சதால தான் அந்த ஊர்ல அப்படி ஒரு ஓட்டை அந்த மாநில அதிகாரிகள் சேர்த்திருக்காங்க. அதை எஸ்ஐஆர்னால தான் நீக்க முடிஞ்சது. எஸ்ஐஆர் வந்ததால தான் நீக்க முடிஞ்சது. அதனால நீக்கிட்டாங்க. இப்போ சேர்த்துக்கலாம். எஸ்ஐஆர் தேவையில்லை. இப்போ நமக்கு அப்பயே தெரிஞ்சு பண்ணிருந்தாங்க அப்படின்னா எஸ்ஐஆர் தேவை இல்லையே. அப்படிதானே சில இப்ப பாருங்க, திமுக கூட தான் நிறைய ஓட்டை சேர்த்திருக்காங்க இங்க. அதெல்லாம் இப்ப எஸ்ஐஆர் வந்ததுனால நீக்கிடுவாங்க. பீகார் தேர்தல் பொய்யான ஓட்டுகள்லாம் நீக்கப்படணும். பீகார் தேர்தல் அந்த 6/11 நடந்தது இல்ல, அந்த 6ஆம் தேதி நடந்தப்ப ஒருத்தர் காட்டுறாரு, நான் டெல்லியிலும் ஓட்டு போட்டேன், இங்கேயும் ஓட்டு போட்டேன் அப்படின்னு பாஜகக்காரே வந்து காட்டுறாரு.
எஸ்ஐஆர் நடந்ததுக்கு அப்புறம். எஸ்ஐஆர் நடந்ததுக்கு அப்புறம் அவர் ஓட்டு போட்டிருந்தா அது தப்பு, அவருடைய வாக்கை டிலீட் பண்ணணும். இப்போ அவர் வந்து சொல்கிறதால நம்ம நிச்சயமாக அதை டிலீட் பண்ணணும். நம்ம பீகார் பற்றி பேசும்போது மேம், தமிழ்நாட்டில் பற்றி குறிப்பாக பேசும்போது மோடியோட பிரச்சாரத்தை பற்றி பேசியே ஆகணும். இந்த பிரிவினவாத பிரச்சாரத்தை தொடர்ந்து பண்ணுறாரு. அதுவும் தமிழர்கள் மேலே என்னதான் கோபம்னு தெரியல. நீங்கள் அந்த கட்சியில் இருக்கீங்க, VK பாண்டியனை திட்டுறாரு. இப்போ கூட பீகாரிகளை தமிழ்நாட்டில் துன்புறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு தான் பீகாரில் பிரச்சாரம் பண்ணார். இல்லை அது ரெண்டுமே நீங்கள் VK பாண்டியன் விஷயத்தில் ரொம்ப தெளிவான ஒரு இது. அவர் வந்து போஸ்ட்லேருந்து ரிசைன் பண்ணிட்டு நிதிஷ் குமார் விஷயத்தில் எந்த தவறும் நடக்கலை. ஆனால் நவீன் பட்நாயக் அவர் வந்து VK பாண்டியனை அவரோட சேர்த்துட்டு இந்த ஆட்சியில் வர்ற அளவுக்கு அவங்க முன்னிறுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரிசா மக்கள் வந்து அவங்க சொந்த ஊர் ஒருத்தர் தான் தன்னுடைய சிஎம்மாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படிங்கிறது எந்த மாநிலத்துக்கு உண்டான பார்வை தான் அது. இப்போ தமிழ்நாட்டில் நம்ம ஒரு ஒரிசாக்காரரை நம்ம வந்து சிஎம் ஆக்குவோமா? அது ஒரு பீகார் ஒரு நண்பரை வந்து இங்கே சிஎம் ஆக்குவோமா? ஆக்க மாட்டோம்ல. இங்க நம்ம மட்டும் ஏத்துக்க மாட்டோம்னா அப்ப அவங்க மட்டும் எதுக்கு ஏத்துக்கணும்? அதனால வேற வழி இல்லாம அதை எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம். வேற வழி இல்லாம கருவூலச்சாவியை தமிழ்நாட்டுல திருடி வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்றாரு. ஆமா, இப்ப நீங்க இவர் வந்து இவரை முன்னிறுத்தி அவரை வச்சுதானே எலெக்ஷனே ப்ரொசீட் ஆச்சு. இந்த விமர்சனம் வைக்க போய் தான் பாண்டியனார்ல இருந்து அதெல்லாம் கிடையாது. தமிழர்களை இழிவுபடுத்துறதுலாம் இல்ல. ஒரு நபர் சுயநலத்துக்காக அங்க அந்த பதவி அடைய முயற்சி பண்றாருங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணாங்க. அது தமிழர்கள் ஒட்டுமொத்தமா சொல்லக்கூடாது. அதே நேரம் பீகார்ல வந்து திமுகவினர் பேசினது எல்லாத்தையும் தான் பிரதமர் மோடி அவர்கள் கண்டிச்சிருக்காங்க. தமிழர்கள் யாரும் கிடையாது. தமிழர்கள்லாம் பீகாரிகளை நல்லா தான் நடத்துறீங்க, அதுல ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு, திமுகவினர் மிக மோசமாக பீகாரிகளை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க பேசுறது தரக்குறைவா பேசுறத தான் பிரதமர் அவர்கள் சுட்டி காமிச்சாரு. அது தப்பே கிடையாது. யாரோ ஒருத்தர் சுட்டி காமிக்கணும், தட்டி கேட்கணும். இல்லைன்னா காலம் ஃபுல்லா இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. தமிழர்களை பத்தி மோசமா பேசினாலும் நிச்சயமா பிரதமர் அவர்கள் தட்டி கேட்பாரு. வட மாநிலத்துல யார் மோசமா பேசுறாங்க தட்டி கேட்பாரு. அப்படி கேட்கல. ராமேஸ்வரம் காஃபி குண்டு வெடிப்பு அந்த சர்ச்சை எல்லாம் வந்து அதாவது பிரதமர் எதுவும் சொல்லலையே. முக்கியமான நபர்கள் யார் பேசியிருந்தாலும் நிச்சயமா தட்டி கேட்பாங்க. கேட்கல மேம். கடந்த காலத்துல முக்கியமான நபர்கள் யார் பேசுனாங்க? சிஎம் லெவல்ல யாரா பேசுனாங்களா? எம்பி பேசுனாங்களே. சோபா வந்து தமிழ்நாட்டுல குண்டு இது பண்ணி தான் இங்க வந்து குண்டு வைக்கிறாங்கன்னு பேசுனாங்கல்ல. அது இங்க இருந்து இடம்பெயர்ந்து போனவங்க யாராவது இருந்திருந்தாங்கன்னா அது சொல்லியிருப்பாங்க. யாராவது பிடிபட்டு இருப்பாங்க, அதனால சொல்லியிருப்பாங்க. அதனால அதை வச்சு நம்ம அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பீகார்ல பெண்கள் வாக்களிச்சது அதிகம். அதுக்கு என்ன காரணம் பாக்குறீங்க? பெண்களோட பாதுகாப்பு திரு நிதிஷ்குமார் அவருடைய தலைமையிலான ஆட்சியில் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அது வந்து உண்மையான ஒரு கூற்று. அதனால அது ஒரு பக்கம் திரு நிதிஷ்குமாருக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுக்கணும்னு பெண்கள் விரும்பி இருக்கிறாங்க. அதை நம்ம இதில் பார்க்கணும். அது போக திட்டங்கள் அறிவிச்சது, அந்த திட்டங்கள் அமலுக்கு வந்துருச்சு. அது ஆல்ரெடி அறிவிச்ச திட்டம் தான். அது ஆல்ரெடி அறிவிச்ச திட்டம். அது டிபிடி டிரான்ஸ்ஃபர் வேணா கொஞ்சம் முன்னாடி நடந்திருக்கும். ஆனா அது ஏற்கனவே கோட் ஆஃப் கான்டக்ட் வர்றதுக்கு முன்னாடி அறிவிச்ச திட்டம். தயவு செஞ்சு நீங்க அதை பார்க்கணும். டைரக்ட் டிரான்ஸ்ஃபர் வேணா அதுக்கப்புறம் நடந்தது. இங்க நாளிதழ்கள்ல பீகார் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பீகார் இங்க வசிக்கிறாங்கல்ல, தமிழ்நாட்டில் வசிக்கிற பீகார்களை சந்திச்சு கருத்து கேட்டிருக்காங்க. பீகார்ல மீண்டும் இந்த ஆட்சி எப்படி வந்தது அப்படின்னு கேட்குறப்ப அதில் பெரும்பாலானோர் சொன்னது முதல்ல 10,000 போட்டாங்கல்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி, அதனால தான் பெண்கள் வாக்கு வந்து அதிகமானது. பெண்கள் வாக்கு முழுக்க இந்த கூட்டணிக்கு போடுது. ஏன் தமிழ்நாட்டில் பின்ன இந்த 10,000 ஏன் போட விட மாட்டேங்கிறாங்க? இந்த 10,000 ரூபாய் திட்டம் இந்நேரம் இவங்க இணக்கமான ஒரு அரசா இருந்திருந்தா இந்நேரம் இந்த திட்டம் கூட தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கும். இந்த திட்டத்தையும் விட மாட்டேங்கிறாங்க. இதுலயும் வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா இவங்க வந்து பண்ற இந்த அரசியல், விரோத அரசியல், திமுக பண்ற இந்த விரோத அரசியல்னால இங்க எந்த திட்டமும் உள்ள வர முடியல. இப்ப எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, இவங்க சொல்றாங்கல்ல திமுக ஆட்சி விரோத ஆட்சி அப்படின்ட்டு, பாஜக ஆட்சி மிரட்டும் ஆட்சின்னு எடுத்துக்கலாமா? இந்தியா இது பண்ணா மட்டும்தான் நிதி கொடுப்போம் மிரட்டுறாங்கல்ல, அதை எப்படி எடுத்துக்கிறதுக்கும்? அதெல்லாம் இல்ல. அதாவது அந்த தேசிய கல்விக் கொள்கை எடுத்துட்டா தான் நிதியை கொடுப்போம்னு சொல்றாங்க. ஆமா, தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்குங்க, என்ன தப்பு? அதுதான் மிரட்டும் ஆட்சி. நவோதயா பள்ளிகளை கொண்டாங்க. பீகார் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. அடுத்தது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இப்போ உங்களுடைய எண்ணம் மீண்டும் சட்டமன்றத்துக்குள்ளே போகிறதா இல்லை நாடாளுமன்ற உறுப்பினராகி டெல்லி போகிறதா? கட்சி என்னை பணிக்கிறதோ அந்த பணியை திறம்பட செய்வேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணதுக்கான ரீசன்
அங்கே வந்து காங்கிரஸில் ஒரு பிரச்சனையே என்னென்னா, நீங்கள் சட்டமன்ற கட்சி தலைவராக 2 தடவை ஜெயிக்கிறேன், தலைவராக ஆக்க மாட்டேன்ட்டாங்க, மீண்டும் எம்எல்ஏக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க, எம்பிக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க, எதுக்குமே இல்லை ஒரு ஆளுன்னு இல்லை. அதுக்கு நீங்கள் போனீங்க இல்லையா? அவர் வந்த உடனே போனேன். அவரு கூட மேலே இருக்கிறவங்க அப்படிலாம் இருக்குது அந்த சிஸ்டமில். எல்லார் பேரையும் இப்போ பட்டியலிட வேண்டாம். அந்த அளவில் வந்து ஒன்றுத்துக்கும் எதுக்குமே எல்லாத்துக்குமே நிராகரிப்பு தான் இருந்தது. அப்போ எதுவுமே பண்ண மாட்டேன், நீ சும்மா உக்காந்துரு, ஒரு பொம்மை மாதிரி உக்காந்துருன்னு சொன்னாங்கன்னா, அது நம்ம இத்தனை வருஷம் கட்சி பணி ஆட்டுறதுக்கும் இத்தனை வருஷம் மக்களுக்காக உழைச்சதுக்கு ஒரு கண்டினியூட்டி இல்லாமல் போயிடும். அந்த கண்டினியூட்டியை பாஜக எனக்கு தர்றாங்க. அதை தான் நான் பெருமையாக நினைக்கிறேன். நிச்சயமாக அவங்க என்னை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது. மக்கள் பணியாற்ற என்னை பணிக்கிறாங்க. எனக்கு அதுதான் மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போயே என்னை வந்து எஸ்ஐஆர் ப்ராசஸில் ஃபுல்லாக இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பொறுப்பாளர் ஆக்கி இருக்காங்க. நடந்துகிட்டு இருக்கு. தேர்தல் வரும்பொழுது விஜயதரணி மேடம் பாஜக பயன்படுத்திக்குது. தேர்தல் இல்லாத காலகட்டங்களில் அவங்களை ஏன் பயன்படுத்துது இல்ல? இப்ப நானே யோசிச்சேன்னா மேடம் திமுக தேர்தல் அறிவிக்கவே இல்லை. நான் வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இல்லை, இதுவும் ஒரு கட்சி பணி தான். ரைட் மேம். நான் என்ன யோசிச்சேன்னா, மேடம் திமுக அதிமுக இருந்தாங்கன்னா நேரம் பெரிய இடத்துல இருந்திருப்பாங்க, பாஜக சரியா பயன்படுத்திக்கலையோ அப்படிங்கிற எண்ணம். பயன்படுத்தும், இனிமேலும் பயன்படுத்தும், இப்பயும் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு கூட ஒரு டிவி நிகழ்ச்சி போக சொல்லி இருக்காங்க. டெய்லி ஒரு நிகழ்ச்சிகளும் ஒவ்வொரு மீட்டிங்ஸும் எல்லாத்துலயும் இன்வால்வ் பண்றாங்க. குஷ்புக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் உங்களுக்கு கொடுக்கப்படுதா? நிச்சயமா. அவங்களுக்கு புது பொறுப்பெல்லாம் போடுறாங்க. எனக்கு ஏதோ புது பொறுப்பெல்லாம் போட்டிருக்காங்க. என்ன பொறுப்பு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பொறுப்பு போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு பொறுப்பு ஏதோ இருக்கு, இன்டிமேஷன் வர அளவுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. அதை நிச்சயமா பயன்படுத்துவாங்க. 2011 முதல் தேர்தலை சந்திக்கிறீங்க. ஆமா, அது வந்து கட்சியில் 23 ஆண்டுகள் வேலை பார்த்த பிறகு, காங்கிரஸில் வேலை பார்த்த பிறகு 23 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு எம்எல்ஏ சீட்டு 2011 கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து 3 முறை. அப்போ சிஎம் வந்து ஜெயலலிதாவா? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான். இப்போ இந்த மாதிரி ஆணித்தரமாக பேசுறீங்கல்ல, அது வந்து அங்கே பேசும்போது அவங்க கவனிச்சிருக்காங்களா? ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஆமாம், கவனிப்பாங்க. பேச அலோவ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஸ்பீக்கர்கிட்ட பர்மிஷன் கேட்பேன். சில நேரம் ஸ்பீக்கர் நிராகரிப்பாங்க. அம்மையார் அவர்கள்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். அப்புறம் அப்படியே அனுமதி கொடுத்துருவாங்க. சட்டமன்றத்தில் பேசுவதற்கான ஒரு அதிகமான வாய்ப்புகளை அம்மையார் அவர்கள் எனக்கு தந்திருக்காங்க. அதே மாதிரி எனக்கு பதிலும் உடனே கொடுப்பாங்க. நான் கேட்குற கேள்விகளுக்கு பதிலும் உடனே கிடைக்கும். அந்த பதிலுக்கு பின்னால் பாசிட்டிவான பதிலாக கிடைக்கிறதும் எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். எனக்கு நிறைய திட்டங்கள் அவங்க பீரியட்லேயும் அண்ணன் எடப்பாடியார் பீரியட்லேயும் தான் அதிகமான திட்டங்கள் என்னோடய விளவங்கோடு தொகுதிக்கு வந்து சேர்ந்தது. குழித்துறை நகராட்சியோடைய உயர்மட்ட டேங்க் வந்து கிட்டத்தட்ட அதோட வழங்கு குழாய்கள் எல்லாம் 40 ஆண்டு கால கோரிக்கை மாற்றப்படாமல் இருந்தது. அதையெல்லாம் 23 கோடியில் மாற்றி அமைச்சேன். அது மாதிரி திக்குறிச்சி வல்லக்கடவு பாலம் 10 கோடி ரூபா பாலம், அத்தனை வருஷம் கிட்டத்தட்ட 23 வருஷம் கோரிக்கை. அந்த கோரிக்கையை என் பீரியடில் தான் நிறைவேற்றி ஓப்பன் பண்ணி வச்ச அம்மையார் அவர்கள் தான் அது திறந்து வச்சாங்க. அது மாதிரி மார்த்தாண்டம் பாலம் கிட்டத்தட்ட 176 கோடி ரூபாய் பாலம், அதுக்கு வரைபடம் தயார் பண்ணி கொடுத்தேன். ஆனால் அதுக்கு நிதிகள் காங்கிரஸ் ஆட்சி ஒதுக்கலை. பிஜேபி ஆட்சி வந்த பிறகு தான் அந்த நிதிகளை ஒதுக்கி அதை நடைமுறைப்படுத்தினாங்க. ஆனால் அது என்னோட கோரிக்கை. அது மாதிரி 4 முதல்வர்கள் சந்திச்சீங்களா? உங்க சட்டசபை அலுவலகத்தில் 4 முதல்வர்களா எப்படி சந்திச்சது? நீங்க சந்திச்சது? நான் சந்திச்சது 3 முதல்வர்கள். ஐயா கலைஞர் ஐயா அவர்கள் வந்து அப்போ 2011 இவங்க வந்துட்டாங்க. ஆமாம், அம்மையார் வந்துட்டாங்க. கலைஞர் ஐயாவே நான் சந்திச்சிருக்கேன், நேரா பார்த்திருக்கேன். சட்டசபையில் முதல்வர்கள் இருந்தது வந்து 3 முதல்வர்கள். ஓபிஎஸ் இல்லையா? அப்போ அந்த ஓபிஎஸ் அவரையும் சேர்த்து 4 முதல்வர்கள், அவரையும் சேர்த்து 4 முதல்வர்கள் பீரியட்ல இருந்திருக்கேன். ஆனா மேடமோட பேச்சு வந்து மாநிலம் முழுக்கவே பெரிய பேசு பொருளா மாறும். ஏன்னா இந்த முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த ஓஜி அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா மேம்? ஓஜினா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரிஜினல் கேங்ஸ்டர்னு சொல்லி ஒரு வார்த்தை ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அதாவது எந்த துறையில வந்து முன்னாடி ரொம்ப பிரபலமா இருந்தாங்களோ அவங்க தான் ஓஜின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம செஸ்ல வந்து விஸ்வநாதன் ஓஜியா இருக்காரு, அந்த மாதிரி சொல்லுவாங்க. நீங்க ஓஜி ஆஃப் டிபேட்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு ஏதோ ஒரு பட்டம் கொடுக்குறீங்க. இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி டிவி ஆஃப் பண்ணாலும் நீங்க பேசிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி எல்லா டிபேட்டும் மட்டும் கிடையாது. வானதி மேம் ஆகட்டும், தமிழிசை மேம் ஆகட்டும், எல்லாருமே வந்து அப்போ சில வருஷத்துக்கு முன்னாடி ஆணித்தரமா கருத்துக்கள் முன்வைக்கக்கூடியவங்க தான். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ரிப்பரேஷன் எப்படி மேம்? அது இல்லை, ப்ரிப்ரேஷன் ஒன்றும் இல்லை. அதிகமாக நாம் கரண்ட் அஃபேர்ஸை அப்டேட்டில் வச்சுக்கிட்டே இருப்போம். எங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டு உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டே இருப்போம். 24 ஹவர்ஸும் நம்ம வந்து நியூஸை கவனிக்கிறது, வாட்ச் பண்ணுறது, கேட்குறது. நான் அதிகமாக படிக்கிறத விட அதிகமாக கேட்குறது தான் எனக்கு இன்னும் நல்லா
பாசிட்டிவாக எனக்கு மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி நிறைய விஷயங்கள் வந்து அதனால் அந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் தான். கட்சி தலைமையும் சில அறிவுறுத்தல் கொடுக்கும். இல்லை, அதை எப்பமாவது தான், அது எல்லா நேரமும் அறிவுறுத்தல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் தான் ரெடியாக இருக்கணும். இல்லை மேம், நீங்கள் காங்கிரஸ்க்கு ஆதரவாக பேசுறது ஈஸி தமிழ்நாட்டில். ஆனால் பாஜகவுக்கு ஆதரவாக பேசுறதுங்கிறது நிறைய ப்ரிப்பரேஷன் தேவைப்படும். ஏன்னா இயல்பாகவே காங்கிரஸ்க்கு என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தோன்னா அதே அளவுக்கு தான் ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன். அதுக்கு ஒன்றும் நான் ஸ்பெஷலாக எந்த எஃபர்ட்டும் எடுக்கிறது இல்லை. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்ன உண்டோ அதை வச்சு தான் நான் பேசுறது. இப்போ நான் ஏதோ தகவல் தெரிஞ்சு பேசுகிறேன்ல, அது அந்த அளவுக்கு அது போதுமானது. எனக்கு அடிக்கடி என்ன தோணிட்டே இருக்குன்னா, இப்போ 2011 நீங்கள் அதே தொகுதியில் 3 முறை அசைக்க முடியாத ஒரு நபராக இருக்கீங்க, எம்எல்ஏவாக இருந்துக்கிட்டே இருக்கீங்க. அந்த மக்களுடைய கண்டினியூஸ் சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. ஆனால் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு காங்கிரஸ் மேலே கோவம் வந்துடுது. உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிடுறீங்க. அப்போ வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய துரோகமாக அதை பார்க்கலாம். இல்லை, அதாவது வாக்களித்த மக்களுக்கு பல்வேறு விஷயங்களை கொண்டு சேர்க்க முடியாத நிறைய செஞ்சிருக்கீங்க, நிறைய செஞ்சிருக்கேன். அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஆனால் 21 தேர்தலுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் கொண்டு சேர்க்க முடியல. ரோடு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க திமுக கவர்மெண்ட்டில். இது அப்படியே கொடுத்தாலும் அது வந்து போட்ட அடுத்த நாளே அப்படியே ஒரு மழைக்கு அப்படியே அள்ளிட்டு போயிடும், அந்த குழியாக வந்துடும். அது நம்ம மேலே வரும் மறுபடியும் குற்றச்சாட்டு. அது மாதிரி வேறு எந்த பெரிய திட்டங்கள் கேட்டாலும் 10 திட்டம் எழுதி கொடுங்கன்னாங்க. இந்த முதல்வர் திட்டத்தில் 10 திட்டம் எழுதி கொடுத்தோம். 10 திட்டம் எழுதி கொடுத்தோம். 10 என்ன 40 எழுதி கொடுத்தேன் நான், ஒன்று கூட வரல. அது மாதிரி எதுவுமே நடக்கலை. அப்படி இருக்கும்பொழுது மக்களுக்கு எதுவுமே செய்ய முடியாத நெருக்கடி, அப்படிலாம் ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதுறப்போ உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு? ஆசாசியாக எம்எல்ஏ ஆயிருப்பீங்க, தொடர்ந்து அந்த தொகுதியில் மக்களுக்கு நிறைய பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. இந்த ரெசிக்னேஷன் எழுதுகிற அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? மீண்டும் மக்களுக்காக வேலை செய்ய வருவேன் அப்படிங்கிற பயங்கரமான மன உறுதியும் தைரியமும் இருந்தது எனக்கு. எனக்கு வருத்தமே இல்லை, உண்மையாகவே புல் இருக்குது. அப்படி நிச்சயமா அந்த அளவில் வந்து 21 தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கே ரொம்ப சிரமப்படுத்துகிறாங்க காங்கிரஸ். சீட்டு கொடுக்கவே ரொம்ப கலட்டை பண்ணாங்க. அதன் பின்னர் வந்து போராடி அதை ஜெயிச்சு வந்த பிறகும் நிறைய மக்களுக்கு செய்ய வேண்டிய இடத்துல நிறைய விஷயங்கள் கொண்டு சேர்க்க முடியாத நெருக்கடி அப்படிலாம் இருந்தது. அந்த நெருக்கடிக்கு மேலே நான் என் கடின உழைப்பின் மூலமாக நிறைய விஷயங்கள் என் சொந்த முயற்சியில் கூப்பிடுற எல்லா மக்களுக்கும் என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுட்டு தான் இருந்தேன். ஈவன் ஒரு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் வேணும்னா கூட மக்கள் கூப்பிடுவாங்க. அது என் சொந்த முயற்சியில் எப்படியோ பேசி அதிகாரிகள் கன்வின்ஸ் பண்ணி வாங்கி கொடுத்துருவேன். இதெல்லாம் விஷயங்கள் செய்ய பெரிய திட்டங்கள் எதுவுமே கொண்டு வர முடியல. 21க்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்படிலாம் இருக்கும்பொழுது நான் ரிசைன் பண்ணுற அந்த நிமிஷம் நினச்சேன், மீண்டும் வந்து என் விளவங்கோடு தொகுதி மக்களுக்காக நான் பணியாற்றுவேன். அவங்களுக்காக நான் நிச்சயமாக அவங்களோட நின்று நான் உறுதியாக பல்வேறு நல்ல விஷயங்களை கொண்டு சேர்ப்பேன். இந்த தொகுதியை இன்னும் மேலே உயர்த்துவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் நான் ஏற்படுத்துவேன். இந்த தொகுதி மட்டும் இல்லை, எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கே நிறைய வளர்ச்சி தேவை. அந்த வளர்ச்சி எல்லாத்தையுமே கொண்டு வருவேன், அது என்னால் முடியும் அப்படின்ட்டு கடவுள் மேலே ஆணையாக மனசில் நினச்சிக்கிட்டு தான் நான் இந்த ரெசிக்னேஷனை கொடுத்தேன். மீண்டும் எனக்கு மக்கள் பணியாற்றுவதற்கு இந்த கட்சி அதற்குண்டான தளத்தை வழங்கி நிச்சயமாக ஒரு லெவலுக்கு கொண்டு வருவாங்க. மக்களுக்காக உழைக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு ஒவ்வொரு நாளும் ஏதோ 2 விஷயத்தை சாதித்தோம், ஜனங்க என்கிட்ட பேசுனதில் நான் 2 காரியத்தை செஞ்சு கொடுத்தேன், ஹெல்ப் பண்ணேன் அப்படிங்கிறது வந்தால் தான் எனக்கு தூக்கமே வரும். அப்படிப்பட்ட பழகின எனக்கு அந்த மனநிலைங்கிறது தொடர்ந்து அப்படியே தான் இருக்குது. நான் அந்த மனநிலையில் எந்த மாற்றமும் எனக்கு இல்லை. விளவங்கோடு மீண்டும் நீங்கள் இடைத்தேர்தல் வந்தப்போ பாஜக நில்லுன்னு சொன்னாங்க. நீங்கள் விரும்பலையா? நான் விரும்பலை. ஏன்னா மாறி வந்த உடனேயே மக்களுக்கு புரிதல் இருக்காது. நான் மாறிட்டேன்னு கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரியாது. அது மாதிரி சின்ன மாறி இருக்குது, கட்சி மாறி இருக்குது, அந்த எதனால் மாறினேன் அதை பற்றின விளக்கம், இது எல்லாமே கொஞ்சம் டைம் தேவை. அந்த டைமை தான் நான் எடுத்துக்கிட்டேன். அந்த டைமை அவகாசத்தை நான் எடுத்துக்கிட்டேன். மக்களுக்கு இப்போ புரிதல் நல்லா இருக்கு, எல்லாரும் பேசுறாங்க, உங்க நம்பிக்கைக்கு அன்பா இருக்காங்க. உங்க நம்பிக்கைக்கு பாராட்டுகள். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்க சொன்னீங்க இல்லையா, தொடர்ந்து பல நெருக்கடிகள் இருந்தது அப்படின்ட்டு. ஆனா மக்கள் வந்து உங்களை ஆதரிச்சாங்களா, காங்கிரஸ் ஆதரிச்சாங்களா? ஏன்னா நீங்க விளையாடுனதுக்கு அப்புறமும் காங்கிரஸ் எம்எல்ஏ தான் வந்திருக்காங்க, திரும்ப தாரகை கட்பட். அதை எப்படி எடுத்துக்கிறது நம்ம? இல்ல, அது வந்து மக்கள் வந்து அந்த நேரம் வந்து அவங்க யாருக்கு வாக்களிக்கணும்னு நினைச்சாங்களோ அது பண்ணியிருக்காங்க. மக்கள்கிட்ட மனநிலை மாற்றம் எப்போ வேணா இருக்கலாம். அதனால் ஒரே மாதிரி தான் இருக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் இனி ஒவ்வொருத்தரோட செயல்பாடை பொறுத்தும் இருக்குது. அது மக்களோட தீர்ப்பு என்னவா இருக்குங்கிறத நம்ம வருங்காலத்தில் தான் சொல்ல முடியும். விளவங்கோடு தான் வர தேர்தலில் நீங்கள் போட்டியிட போறீங்களா? இல்லை, அது உறுதியாக எனக்கு தெரியாது. என்ன இப்போ பொறுப்பாளராக தான் போட்டிருக்காங்க. கட்சி என்ன சொல்கிறதோ அதன்படி நாம செயல்படணும். அந்த கன்னியாகுமரி மாவட்டம் வந்து கொஞ்சம் யூனிக்கா இருக்கும் மேம். தமிழ்நாட்டில் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் வந்து தேசிய கட்சிகளுக்கு தொடர்ந்து ஆதரவாக இருக்கக்கூடிய மாவட்டம். அதுக்கு பின்னணி காரணம் என்னவா பாக்குறீங்க? ஆனால் தொடர்ந்து பாஜகவோ காங்கிரஸோ மாறி மாறி வந்துட்டு இருக்காங்களே. ஆமா, அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் வந்து தேசியத்தை விரும்பக்கூடிய மக்கள் வாழ்கிற மாவட்டம்.
அது குறிப்பாகவே வந்து ஒரு தேச நலன், தேசபக்தி, இதில் எல்லாத்துலேயுமே நம்பிக்கை கொண்டவர்கள். அதனால தான் அவங்க வந்து எப்பயுமே நேஷ்னல் பார்ட்டியை சப்போர்ட் பண்ணுவாங்க. நேஷ்னல் பார்ட்டிஸ் தொடர்ந்து ஜெயிக்கிறதுக்கும் காரணம் அதுதான். அதான் ரீசன். அவங்க மனநிலை வந்து தேசியத்தை விரும்பும் மக்கள். இப்போ இந்த கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பேத்திங்கிறாங்க, அது எப்படி? அவ கொள்ளு பேத்தி. அவர் எங்கள் தாத்தா நிறைய நல்ல விஷயம் சொன்னதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அவருடைய கொள்ளுப்பேத்தி மகன் அவருக்கு குழந்தைகள் கிடையாது. அவருடைய தங்கச்சியோட 2 தங்கச்சிங்க, அவங்களோட வாரிசுகள் தான் நாங்கெல்லாம். அடிக்கடி புத்தகத்தில் படிச்சிருக்கோம். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏன்னா அவருக்கு குழந்தைங்க கிடையாது. அவருடைய தமக்கையோட பிள்ளைகள், பேரன்கள், பேத்திகள், நாங்கள் தான் வந்து அவருடைய வாரிசாக கண்டினியூ ஆகிட்டுருக்கோம். அவருடைய புத்தகங்களை பாதுகாக்கிறது, அவருடைய லைப்ரரியை பாதுகாக்கிறது, அவருடைய விஷயங்களை எல்லாம் இது பண்ணுறது, பராமரிக்கிறது எல்லாமே நாங்கள் தான் பண்ணிகிட்ருக்கோம். மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மான்னு சொல்லிட்டு போனார். அதை இன்னைய வரைக்கும் என் விஷயத்தில் நிரூபணமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். மேம், பிரதமர் மோடிக்கு தமிழ் மீது ஆர்வம் அதிகம். இது தெரியுமா உங்களுக்கு? அவருக்கு தெரியுமா நீங்கள் தேசிய விநாயகம் பிள்ளையோட பேத்தி அப்படிங்கிறது தெரியுமா? அது எனக்கு தெரியல, அவருக்கு தெரியுமான்னு தெரில. அடுத்த தடவை வரும்போது அவர்கிட்ட சொல்லணும்னு இருக்கேன். இப்போ குடும்பத்தை பற்றி பேசும்போது உங்களோட பசங்களோட திருமணத்துக்கெல்லாம் பல தலைவர்கள் இருந்தது. அந்த மொமெண்ட்ஸில் எப்படி இருந்தது மேம்? ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நம்மளையும் அங்கீகாரப்படுத்தியிருக்காங்க. தலைவர்கள்லாம் வந்து நம்ம மேலே அன்பாக இருக்காங்க, நம்மளை நேசிக்கிறாங்க, நம்ம பேச்சுக்கு ஒரு வலிமையை கொடுத்துருக்காங்க, ஊக்குவிக்கிறாங்க அப்படிங்கிறத என்னால் அறிய முடிஞ்சது, புரிய முடிஞ்சது. ஆகையால் உண்மையாகவே அந்த தருணங்களை நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக. எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் வந்தாங்க. அந்த கட்சி, அந்த அரசியலும் தாண்டி உங்களோட அந்த நட்புறவு எப்படி இருக்கு கட்சி தலைவர்களுக்கிடையே? எல்லார்ட்டையும் என்னோட நட்புறவு எப்பயுமே நல்லா இருக்கும். பர்சனல் லெவலில் எல்லாரோடையும் நான் நல்லா தான் இருப்பேன். அரசியல் ரீதியான விமர்சனங்கள் அவர்களுடைய செயல்பாட்டின் காரணமாக ஏற்படுற விமர்சனமே தவிர தனிநபர் விமர்சனம் நான் பண்ணுறதுல எனக்கு என்றைக்குமே நம்பிக்கை கிடையாது. உங்களுக்கும் ராகுல் காந்திக்கும் நல்ல ஒரு பழக்கம் இருக்குது. பாஜகவில் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட பேசுனீங்களா? இல்லை, நான் பேசலை. பாஜகவில் சேர்ந்த பிறகு நான் அவர்கிட்ட நானும் முயற்சி பண்ணல, அவங்களும் என்கிட்ட பேச முயற்சி பண்ணல. அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எதுவுமே நடக்கலை. ஈவி கேஸுக்கும் உங்களுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுது, மீடியாவிலலாம் பரபரப்பாக வந்தது. அடுத்த நிமிஷம் டெல்லிக்கு போகிறீங்க, உடனே ராகுல் காந்தியை சந்திக்கிறீங்க. அதெல்லாம் எப்படி உடனே ஒரு பொறுப்பு வந்துடுது உங்களுக்கு? என்ன பிரச்சனை? உடனே பொறுப்பு கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு? இல்லை, உடனேலாம் கொடுக்கல, கொஞ்சம் காலதாமதப்படுத்தி தான் கொடுத்தாங்க. அது அப்போ வந்து ஒரு பொறுப்புலேருந்து நீக்கப்பட்டேன். பொறுப்பு பின்னர் தான் வேற தமிழ்நாடு மகிழா காங்கிரஸா இல்லை தமிழ்நாடு மகிழா காங்கிரஸ் தலைவர்லேருந்து நீக்கப்பட்டேன் உடனடியாக. அதுதான் தவறு செய்தது அவர். அப்படி இருக்கும் பொழுது என் மேலே நடவடிக்கை எடுத்தது எனக்கு ரொம்ப தப்பாக தெரிஞ்சுது. அடுத்தது மீண்டும் அவங்க சில மாதங்களுக்கு பிறகு வேற ஒரு பொறுப்பை நேஷனல் லெவலில் கொடுக்குறாங்க. அதில் கண்டினியூ ஆகிறேன். ஆனால் வந்து அந்த மாதிரி நடவடிக்கைகள் தான் அது காங்கிரஸ் தப்பான ஒன்று. சரியான விசாரணை கிடையாது. அப்போலேருந்து இந்த கட்சியில் என்னடா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சிந்தனை வர ஆரம்பிச்சிருச்சா? ஒரு நெருடல் இருக்க தானே செய்யும். நம்மளை சரியாக நடத்தலை, தவறு செஞ்சவங்கள விசாரிக்காம, தவறு எதுங்கிறத தெரிஞ்சும் ஒரு நடவடிக்கை நம்ம மேலே பாயுது அப்படிங்கிறப்ப அது ஒரு ரொம்ப தப்பான விஷயம் இல்லை. அதை வந்து ராகுல் காந்தி எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு? எடுத்து சொல்லும்போது ராகுல் காந்தி, சோனியா காந்தி கிட்ட சொல்லியிருப்பீங்கல்ல. அதுக்கப்புறம் சொல்லி புரிய வச்ச பிறகு தான் அப்புறம் நேஷனல் லெவலில் ஒரு போஸ்ட்டில் கொண்டு வந்தாங்க. இல்லை, இப்போ இங்கே மாநில காங்கிரஸ் நடக்கிற பிரச்சனைகளை உங்களை மாதிரி உள்ளவங்க போய் சொல்லும்பொழுது காது கொடுத்து கேட்குறாங்களான்னு கேட்குறேன். கேட்பாங்க. ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் பல நாட்கள் வெயிட் பண்ணோம் டெல்லியில். அதுக்கப்புறம் வெயிட் பண்ண பிறகு அவங்க ஒரு வேளை இந்த தடவை இல்லைன்னா ஒரு 2-3 தடவை போயிட்டு வர மாதிரி இருக்கும் டெல்லிக்கு. அப்புறமா ஒரு யோசித்து ஒரு அப்பாயின்மெண்ட்டை ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுத்தாலும் நம்மளை ஹியர் பண்ணுறதுக்கு ஒரு 2 செகண்ட் மேலே இருக்காது, அவங்களுக்கு டைம் இருக்காது. அவ்வளோதான், ஒரு 2 செகண்ட் தான் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம எவ்வளோத்த சொல்ல முடியும்? சாத்தியம் இல்லை. ஹலோ பாய் சார், தேங்க்யூ சார், அவ்வளோதான் சொல்லிட்டு வர முடியும். ஹிந்தி பேசுவீங்க நீங்கள்? மாலுமே. அமித்ஷா பார்த்துட்டு வந்தீங்க, அப்போ யாரை பற்றி சொல்லிட்டு வந்தீங்க? நீங்கள் யாரை பற்றியும் சொல்லலை, என்னோட விஷயங்கள் மட்டுமே தான் அவர்கிட்ட பேசியிருந்தேன். இல்லை மேம், இப்போ காங்கிரஸில் இருந்த அதே பழக்க தோசம் உங்களுக்கு அங்கேயும் இருக்கா? வேற ஏதாச்சும் ஒரு கோஷ்டி, இப்போ முன்னாள் மாநில தலைவர், காங்கிரஸ்லயும் எனக்கு வந்து யாரை பற்றியும் குறை சொல்கிற பழக்கம் எனக்கு எப்பயுமே கிடையாது. நான் யாரை பற்றியும் போய் சம்பவத்தை ஒட்டி விளக்கம் சொல்ல போயிருந்தேன். அதுக்காக கேட்குறேன், விளக்கம் சொல்ல போயிருந்தேன். அப்படிப்பட்ட சம்பவங்கள் எதுவுமே இல்லை யாருக்கும் விளக்கம் கொடுக்கறதுக்கு திரு அமித்ஷாவை சந்திச்சப்ப. இல்லை மேம், முன்னாள் மாநில தலைவரை நம்பி தான் நீங்கள் உள்ளே வந்தீங்க.
இப்போ அவருக்கும் பதவி இல்லை, உங்களையும் ஒரு சரியான இடத்துல வைக்க நம்பி மாட்டேங்கிறாங்க. இல்லை யாரையும் நம்பி வந்தேங்கிறதுலாம் இல்லை. பாஜகவில் வர வேண்டும் என்று வந்தேனே தவிர குறிப்பிட்ட ஒரு தனிநபரை நம்பி வர்றதுங்கிறது சாத்தியமற்ற ஒன்று யாருக்கா நயினார் இருந்தாலும். வந்ததுக்கு ஆனா அவர் அப்ப தலைவரா இருந்த கட்டத்துல அவர் வந்து என்னை வரவேற்றாரு, மகிழ்ச்சியோட வரவேற்றாரு. இப்போ நயினார் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் பார்ட்டியில் அப்படின்னு சொன்னாங்க. பரவலான செய்தி அதுதான் இருந்துச்சு. ஆனா நயினாரும் சரியா கண்டுக்கலையோ? இல்ல, அவர் அப்படி பையனுக்கு இல்ல. பொறுப்புறாரு மேம். நீங்க எந்த வகையில குறைஞ்சவங்க? 3 இல்ல, முறை இது MLA மாநில இருக்கீங்க. பொறுப்பு தானே இப்ப முடிஞ்சிருக்கு. இன்னும் தேசிய அளவிலான பொறுப்புகள் இனிமே தான் வரும் திரு நட்டா அவர்கள் மாறிய பிறகு. அது மட்டும் இல்லை, இப்போ தொகுதியில் பொறுப்பாளர் எலெக்ஷன் வந்துடுது. இன்பிட்வீன் இந்த எலெக்ஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவோம். நானும் ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். நட்டான்னு சொன்னீங்கல்ல, பாஜக தலைவர்கள் இல்லையா? நட்டாவையே தொடர்ந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டே இருக்காங்க பல ஆண்டுகளா. இல்லை, இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் அவருக்கு அவங்க மாற்று இது பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. தேசிய தலைவரை தேர்வு பண்ணுற ப்ராசஸ் வந்து ஒரு 6 months ப்ராசஸ். அது அந்த ப்ராசஸ்க்கு டைம் ஒதுக்கணும். அதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு தடவையும் அந்த ப்ராசஸ் எடுக்கும்போது ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குது. அதனால் அது தள்ளி போயிட்டே இருக்கு. தமிழ்நாடு பாஜகவில் ரெட்டை தலைமை இருக்கும். இல்லை, அப்படி ரெட்டை தலைமை நயினா நாகேந்திரன் அண்ணா பாஜக முன்னாள் மாநில தலைவர். 4 தலைமைண்ணே. தமிழிசை சவுந்தரராஜன், எல்முருகன்லாம் விட்டுட்டீங்களே. இல்லை, எல்லாருமே தலைவர்களாக இருந்தவங்க. அதனால எல்லாருக்கும் பேசுவதற்கான வாய்ப்புங்கிறது நிறைய இருக்கு. இவங்க எல்லாருமே மீடியாட்ட பேசணுங்கிறது அறிவுறுத்தலாமும் இருக்கு. மேலிடத்திலிருந்து இல்லை, அறிவுறுத்தலாமும். இப்படிலாம் பேசும்போது இப்போ மாநில தலைவராக இருக்கிற நயினா நாகேந்திரன் அவரு பேச்சு எடுபட மாட்டேங்குதா? இல்லை, அதெல்லாம் நல்லா எடுபடுது. இன்னைக்கு கூட நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. நல்லா எடுபடுது. சொல்றேன், மீடியாவும் மக்கள் கேரி பண்றாரு. உங்கள்கிட்ட சொல்றாரு, மக்கள்கிட்ட மக்கள்கிட்டயும் எடுபடுது. எங்கள்கிட்ட நிறைய பேர் இவர் சொன்னாரு, இன்னும் சொன்னாரு, நல்லா சொல்லியிருக்கிறாரு, கரெக்டாக சொல்லியிருக்காரு, கரெக்டாக பேசியிருக்காரு அப்படின்னு சிலர் இது சொல்றாங்களே, முன்னாள் மாநில அவங்க தலைவர் வியூஸை சொல்றாங்களே. செயல்பட்ட அளவுக்கு இப்போ உள்ளவர் செயல்படல அப்படிங்கிற ஒரு நல்லா செயல்படுறாரு. சுற்றுப்பயணத்துல அவர் ஒரு நாள் கூட காலை கீழே இறக்கவே இல்லை. அவர் வண்டியிலே சுத்திட்டே இருக்கிறாரு. வண்டியில எங்களால அவரை பிடிக்கவே முடியல. அந்த அளவுக்கு பிஸியா சுத்திட்டே இருக்காரு. எல்லா ஊரும் இப்ப கிட்டத்தட்ட எவ்வளவு ஊர் முடிச்சிருக்காரு. சுற்றுப்பயண பேர் என்ன? முடிச்சிருக்காரு. சுற்றுப்பயண பேர் என்ன? தமிழகம் தலை நிமிர. கேட்டீங்களா? வேற தடுமாற மாட்டாங்களா? இல்ல, தமிழகம் தலை நிமிர சுற்றுப்பயணம். அவர் முன்னாள் மாநில தலைவர் போன அதே பஸ் தான். அந்த பஸ் எனக்கு அது தெரியல. மேல் தூக்கல இது வரைக்கும் நினைக்கிறேன். அது இப்போ இவர் ஒரு விதமா பண்றாரு, அவங்க ஒரு விதமா, எல்லாருமே அவங்கவுங்க ஸ்டைல்ல சுற்றுப்பயணத்தை சிறப்பா பண்ணாங்க. உங்க மாவட்டத்துல மேம் பொன் ராதாகிருஷ்ணன் நீங்க இருக்கீங்க. உங்க 2 பேருக்குள்ள இப்படி ஈக்குவேஷன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அண்ணாச்சி பிரச்சனை இருக்குல்ல, எதிர்க்கட்சியா நீங்களும் சீட் கேட்டீங்க. இல்ல, அதுதான் ஆச்சரியம். அதுல என்னன்னா, இந்த மார்த்தாண்டம் பாலம் இருக்கு பாருங்க, அதுக்கு வரைபடம் தயார் பண்ணி திரு சிபி ஜோஷி அவர்கள் மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தார். அப்போ அதை கொண்டு போய் நகாய் இதில் அதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து நிதிகள் இதுக்கு ஒதுக்குங்கன்னு சொல்லிட்டு வரைபடம் தயார் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன். அப்போ காங்கிரஸ் ஆட்சி. அப்போது அந்த டைமில் நிதிகள் ஒதுக்கப்படல, தாமதப்படுத்திட்டே இருக்காங்க. நானும் நடக்கிறேன், அது நடக்கலை. அதன் பின்னர் ஆட்சிக்கு வந்த பாஜக அண்ணாச்சி அவர்கள் தான் அப்போ அமைச்சர் ஆகிறாங்க. அந்த மார்த்தாண்டம் பாலத்தையும் பார்வதிபுரம் பாலத்தையும் விரைந்து முடிக்கிறாங்க, நிதிகள் ஒதுக்கி முடிக்கிறாங்க. அப்பையும் வந்து அந்த திறப்பு விழாக்கு என்னை அழைக்கிறாரு. என்னை அழைச்சி, நீ தான் முதல்ல, நீ ஃபைலில் உன்னோட பேப்பர் தான் நான் முதல்ல பார்த்தேன், உன்னோட ரிக்வஸ்ட் தான் இருந்தது. அப்புறம் நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வரைபடத்தை இன்னும் கொஞ்சம் சீரமைச்சு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து என்ன மாதிரி செய்யணுங்கிறத வேற ஒரு திட்டத்தில் கொண்டு வந்து அப்போ நிதிகள் ஒதுக்கினேன். அதனால் உனக்கும் அங்கீகாரம் கொடுக்கணும், நீ வான்னு சொல்லி என்னை காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருக்கும்போதே அழைக்கிறாரு. அப்ப நான் வந்து போய் கலந்துக்கல. சரி, ஏன்னா கட்சியில தப்பா கூப்பிட்டுருப்பாரு, பாஜக வந்துருங்க அழைப்பு கொடுத்துருப்பாரு காங்கிரஸ். தெரியல, அப்ப இல்ல, அது கட்சி அழைப்பு கொடுக்கல. அவரு அந்த விழாவுக்கு அழைச்சாரு. ஆனா வந்து எனக்கு போக முடியாத காரணம் வந்து யாராவது ஏதாவது சொல்லி நம்ம கட்சி மாறிட்டோன்னு ஏதாவது சொல்லிட போறாங்க, குற்றச்சாட்டு அப்படிலாம் இப்ப சும்மாவே ஒண்ணுமே இல்லாதப்ப சும்மாவே கொளுத்தி போட்டுனே இருக்காங்க. அது மாதிரி ஏதாவது சொல்லிட போறாங்க அபிஷியலா நம்ம போய் நின்னான்ட்டு நான் போகாம பாலத்துக்கு கீழே சைடில் தான் இருந்தேன். அது திறப்பு விழா பண்ணது கொஞ்சம் எனக்கு சந்தோஷமாக தான் இருந்தது. சைடில் தான் இருந்தேன். அந்த விழாவுக்கே அழைச்சார். அப்படி அந்த மரியாதைலாம் என்றைக்குமே அவர்கிட்ட உண்டு. அவரும் என்கிட்ட அன்பாக இருப்பார், நானும் அவர்கிட்ட அன்பாக மரியாதையாக இருப்பேன். அண்ணாச்சி என்றைக்குமே அண்ணாச்சி தான். அரசியலில் மேம் உங்கள் மேலே விமர்சனம் இருக்கலாம், ஆனால் ஒரு பெண்ணாக நீங்கள் அந்த அரசியலில் இந்த உயரத்தை அடைஞ்சதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். தேசிய அரசியலில் நீங்கள் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபராக தான் இருக்கீங்க. இப்போ இந்த சபையில் கூட 3 ஆண்கள் எப்படிப்பட்ட கேள்வி கேட்டாலும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. இப்போ உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைங்கிறது அப்படி இருக்கா? ஏன்னா இப்போ பெரிய உங்களுடைய உற்ற துணையாக இருந்த கணவரை சமீபத்தில் இழந்தீங்க, சின்ன வயசாக இருக்கிறப்பயே தந்தையை இழந்தீங்க. இந்த இழப்புகளை எப்படி நீங்கள் சமாளிச்சிங்க? இதுலேருந்து எப்படி மீண்டு எழுந்து வந்தீங்க?
அதாவது என் தந்தை வந்து எனக்கு 9 வயசு இருக்கும்போதே இறந்துட்டாங்க. அவங்க 50 வயசு ரீச் ஆகிறதுக்குள்ளே அவர் இறந்துட்டார். ரொம்ப இளம் வயசுலேயே. எங்கள் அம்மா ரொம்ப இளம் விதவை. எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு, வெறும் பெண்கள் தான் நாங்கள் வீட்டில், ஆண்கள் யாருமே கிடையாது, ஆம்பளை பசங்களும் கிடையாது. இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை வளர்த்தி கொண்டு வந்தாங்க. அம்மா வந்து வாழ்க்கையே ஒரு பெரிய போராட்டம் தான். நானும் அம்மாவோட எப்பயுமே வந்து அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும்ன்ட்டு எப்பயுமே அவங்க இருந்திருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்தே வீடு பொறுப்புக்களை வந்து ரொம்ப கவனமாக, நான் அந்த விளையாடுற நேரத்தை கூட நான் ஸ்கூலில் விளையாட்டு அதோடு சரியே தவிர எனக்குன்னு நான் தனியாக என் டைமை என்றைக்குமே வச்சுக்கிட்டது கிடையாது. அது அம்மாவோட சேர்ந்து பயணிக்கிற நேரமாக தான் இருந்தது. அவங்களுக்கு உதவியாக எப்படி இருக்க முடியும்ன்ட்டு இருந்திருக்கேன். அம்மாவும் காங்கிரஸில் இருந்தாங்க. காங்கிரஸில் காலங்களில் இருந்தாங்க. அவங்க ராஜீவ்காந்தி மரணத்துலேயும் அடிபட்டவங்க. அதில் அவர் படுகொலையில் அவங்க கீழே விழுந்ததில் அவங்களுக்கு அடிபட்டு நிறைய அறுவை சிகிச்சைலாம் பண்ணப்பட்டவங்க. அப்படி இருந்தாங்க. அதன் பின்னரும் அம்மாக்காக நான் நிறைய விஷயங்களை நான் வந்து என் சொந்த விஷயங்களை நான் தியாகம் பண்ணியிருக்கேன். என்னோடய சிஸ்டர்ஸ்க்காகவும் நான் வீட்டிலே கொஞ்சம் பொறுப்பான ஒரு பொண்ணாக இருந்ததுனால அவங்களுக்கு என்னோட உதவி அவங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. அம்மாவும் டாக்டர். நான் எப்படியோ தப்பி தவிர இதே தான். ஆனால் நல்ல காலம் எனக்கு வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதுக்கு இது என்ன டாக்டர் தொழில், 24 மணி நேரமும் முழிச்சே உட்காந்துருக்கணும், எதுக்கு இது டாக்டர்லாம் வேண்டவே வேண்டாம், விட்டுரு, ரொம்ப கஷ்டமான வேலை, நீ வக்கீலுக்கு படி, இல்லை ஆடிட்டராக இதாவன்ட்டு ஃபார்மை வாங்கி வந்து கொடுத்து என்னை ஃபில்அப் பண்ண வச்சு என்னை மேலே அட்வொகேட்டுக்கு படிக்க வச்சுட்டாங்க. அதில் இன்னொன்று கேட்டிருந்தேன், கணவரை இழந்தீங்க, அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டு. இல்லை, அவருக்கு நான் 2016 எலெக்ஷன் சந்திக்கிறதுக்கு 10 நாள் முன்னாடி தான் அவர் இறந்து போகிறாரு. என்னுடைய கணவர் இறந்த நிலைமையிலையும் என்னை ஆதரித்தாங்க விளவங்கோடு மக்கள். இன்றைக்கும் நான் அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். அதுக்காகவே நான் இன்றைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஆகையால் அவங்களுக்காக உழைக்கிறதுல நான் இன்றைக்கும் என்னை நான் அர்ப்பணிச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது காரணமே வந்து அந்த நேரத்துலேயும் அவங்க என் கூட இருந்தாங்க. அதனால் அதை ரொம்ப சென்சிட்டிவான ஒரு மூமெண்ட்டாக நினைக்கிறேன். டைம் லைனில் இருந்தேன் அந்த 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 நேரத்தில். எனக்கு சொல்லணும்னா துயரம். அந்த துயரத்துலேயும் எனக்கு வந்து மக்களோட ஆதரவு தான் மிகப்பெரிய. போன இடங்கள்லாம் அவங்க கைப்பிடிச்சி என்கிட்ட எனக்கு ஆதரவு தெரிவித்தது கொண்டு இன்னுமே எனக்கு அவங்களுக்காக உழைக்கணும்ன்ட்டு எனக்கு என் மனசு கடந்து பதறதுன்னா காரணம் வந்து என்னோடய கஷ்டமான நேரத்தில் விளவங்கோடு மக்கள் என் கூட இருந்திருக்கிறாங்க. அதை என்னால் அவங்கள நேசிக்காமல் என்னால் இருக்கவே முடியாது. அதுதான் உண்மை. அரசியல்வாதியாக பல இடங்களுக்கு போயிருப்பீங்க, பல மாநிலங்கள் சுற்றுப்பயணம் பண்ணியிருப்பீங்க. இந்த ஒரு ஒரு அரசியல் பரபரப்பு அதிகமாக இருந்திருக்கும் உங்கள்கிட்ட. ஆனால் பேரலாக வந்து உடல்நிலையிலையும் கவனம் செலுத்திட்டு வரீங்க. அது எப்படி, அந்த சீக்ரெட் என்ன? ரெண்டாவது, என்ன அதிகமாக விரும்பி சாப்பிடுவீங்க? நான் சின்ன பிள்ளையில இருந்தப்ப வந்து இப்படியே தான் இருக்கீங்க. நடுவில் உடம்பு குறைஞ்சிருக்கு. நடுவில் குறைஞ்சிட்டேன். நல்லா வெயிட்டாக இருந்தேன், அப்புறம் குறைச்சிருக்கேன் ஓரளவுக்கு. விரும்பி சாப்பிட்றது என்ன, அதாவது கொஞ்சமாக சாப்பிடுவேன், நிறைய தடவை சாப்பிடுவேன். அதுதான் அதில் ஃபார்முலா. 2 hours ஒன்ஸு கொஞ்சமாக சாப்பிடுவாங்க. பிரித்து சாப்பிடுவேன். அதாவது ஒரு நார்மல் பர்சன் சாப்பிட்ற குவான்டிட்டி நான் சாப்பிட்ருப்பேன், ஒரு நாளில் சாப்பிட்ருப்பேன். ஆனால் என்ன ஒன்று பிரித்து ஒரு 6 டைம்ஸாக சாப்பிட்றது, கொஞ்சமாக சாப்பிட்றது, ஒரே நேரத்தில் நிறைய சாப்பிடாம. அப்போ ஏன்னா நிறைய நம்ம ஒரே நேரத்தில் சாப்பிடும்போது டக்குன்னு நம்மளோட லெவல்ஸ் எல்லாம் ஷூட் அப் ஆகும். அதை அவாய்ட் பண்ணிவிட்டு 2 hours ஒன்ஸு கொஞ்சமாக. இப்போ நீங்கள் ஒரு டிஷ்ஷு, ஒரு ரைஸு, ஒரு சப்பாத்தி அப்படின்னு ஒரு 3 ஐட்டம் வச்சு நம்ம ஒரு லஞ்சுக்கு சாப்பிட்றோன்னா அதை வந்து 3ஆக பிரிச்சிடணும். அந்த டிஷ்ஷை 11 o'clock சாப்பிட்றணும். 12:30 1:30க்கு அந்த ரைஸ் வித் கறி என்ன உண்டோ அதை சாப்பிட்றணும். இந்த 3 மணிக்கு நீங்கள் வந்து ஒரு பயிர் வகை ஏதாவது வச்சுருப்பீங்க, இல்லை ஒரு சாலட் வச்சுருப்பீங்க, 3 மணிக்கு அந்த சாலடை சாப்பிட்றணும். 5 மணிக்கு ஒரு காஃபியோ டீயோ குடிச்சிடலாம். இப்படி கொஞ்சமாக பிரித்து சாப்பிடும்பொழுது ஒருவேளை குவான்டிட்டி கூட கொஞ்சம் குறையலாம். ஆனால் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றதுனால நமக்கு பசியும் ரொம்ப எடுக்காது. அதே நேரம் ஒரே நேரத்தில் நமக்கு பிளட்ல லோடு ஏறாது. ஆமாம், இந்த டிப்ஸ் எல்லாருமே பயன்படுத்தலாம். ஆமாம், ஓரளவுக்கு எல்லாம் தெரியுது. ஓடுது. பொண்ணு டாக்டரு, மருமகனும் டாக்டரு. நான் மட்டும் தான் மிஸ் ஆயிட்டேன் டாக்டர்லேருந்து. இத்தனை டாக்டர் எதுக்கு வேணும்? நீங்கள் வேற. வக்கீலும் தேவைதான் இந்த நாட்டுக்கு. சிக்கல்ல மாட்டிட்டா அப்புறம் வக்கீல் போன் பண்ணலாம். ஆமா, வக்கீல தானே போன் பண்ணோம். இப்போ நீங்க இடையில பேசுறப்ப ஷூட் அப் பண்ணப்ப டக்குன்னு எனக்கு விஜய் தான் மைண்ட்ல வந்தாரு. விஜய் வந்து ஏன் நீங்க இவ்வளவு பேக்கப் பண்றீங்க? என்ன பண்ணாலும் விஜயை காப்பாத்தும், குழந்தை அப்படின்லாம் சொல்றீங்க விஜய். இல்லை, விஜய் அவர்கள் இப்போ புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து வந்திருக்கிறாரு. வந்தவரை நாம் டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது.
நாம் வந்து புதியதாக ஒரு மாற்றத்தை விரும்புகிற மக்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க. உங்களை தான் கொள்கை எதிரியாக சொல்கிறாரு, கொள்கை எதிரியாக சொல்கிறாரு, அவர் கொள்கை எதிரியாக சொல்கிறாரு, திமுகவை அரசியல் எதிரின்னு சொல்கிறாரு, எல்லாம் சொல்கிறாரு. ஆனால் அவர் புதியதாக வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம மைண்டில் எப்பயுமே வச்சுக்கணும். நம்மளோட சப்கான்ஷியஸ் பிரெயின்லேயும் சரி கான்ஷியஸாகவும் நாம் அவர் வந்து புதியதாக யங்ஸ்டர்ஸ் விரும்பக்கூடிய ஒரு ஆளாக வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம நிதர்சனம் உண்மையாக இருக்காது. ராகுல் காந்தி அப்படி இருக்கும்போது சொன்னோம், இதே விஜய் வந்து புதுசாக வந்திருக்காரு நம்மளே சொல்கிறோம். இல்லை இப்போ நீங்கள் அவர் அந்த காலகட்டத்தில் அவர் வந்தப்போ அவருக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்க தான் செஞ்சுது, இந்திய அளவில் இருந்து. ஆனால் அதே நேரம் இவரும் வந்திருக்கிறாரு, விஜயகாந்த் அவர்களும் வந்தபொழுது ஒரு ஈர்ப்பு இருக்க தான் செய்தது. அவங்க வந்து அவங்களோட செயல்பாடுக்கு பிறகு தான் விமர்சனம் எழும். அது வரைக்கும் நாம் வந்து அவங்களோட செயல்பாடுக்கு பிறகு தான் நம்ம பேசணுமே தவிர அவங்க தேர்தல் செயல்பாடுகள் இருக்கும் அது பின்ன இல்லை. இப்போ ஏதோ செயல்பாடுகள் இருக்கு, தேர்தல் செயல்பாடுக்கு அப்புறம் தானே அவங்கள உண்மையாவே அவங்களோட திறன் என்னன்னு தெரியும், மக்கள் மத்தியில் என்னன்னு தெரியும். சாதாரண குற்றச்சாட்டு வச்சாவே கடுமையாக எதிர்த்து பேசுறீங்க. ஒரே வரியில் ஒரு கொள்கை எதிரிங்கிறப்ப நீங்கள் எந்த அளவுக்கு அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறீங்க? கொள்கை எதிரின்னு தான் சொல்கிறாரு. கொள்கைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு எவ்வளோ கூட்டணி அமைஞ்சிருக்கு. மகாராஷ்டிராவில் அமையாத கூட்டணியா? எவ்வளவோ கெஞ்சிருக்கீங்களா நீங்களும்? விஜய்க்காக காத்திருக்கீங்க, அதிமுகவும் விஜய்க்காக காத்திருக்கு, கண்டுக்கவே இல்லையே அவரு. அவர் நீங்க தான் கரெக்டா சொன்னீங்க, தாவேக்காவே அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஆகையால நாம வந்து அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனால் அதே நேரம் கொள்கை எதிரின்னு சொல்கிறாங்க. எவ்வளவோ கொள்கைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு சிவசேனாவும் காங்கிரஸும் ஒன்றா சேரலையா மகாராஷ்டிராவில்? அதே மாதிரி நிதிஷ்குமார் அவர்களும் பாஜகவும் ஒன்றா சேரலையா? அது மாதிரி எவ்வளவோ நடந்திருக்கு. அதனால் இந்த கொள்கைக்கெல்லாம் அப்பாற்பட்டு தேர்தல் அரசியல் என்பது மக்களுக்கானது. அந்த மக்களுக்கானதை மக்கள் பணியாற்றுவதற்காக அப்படின்னு வரும்பொழுது அதோடைய நோக்கம் பெரிதாக இருக்கும். கொள்கைக்கெல்லாம் அப்பாற்பட்டு நோக்கம் பெரிதா இருக்கும். மக்கள் பணிங்கிறது நோக்கம் பெருசு, அதை நோக்கி பயணிக்கணும் எல்லாருமே. இல்ல அவரும் நீட் எதிர்க்கிறாரு, எஸ்ஐஆர் எதிர்க்கிறாரு, போராட தான் வரமாட்டேங்கிறாரு ஒழிஞ்சு கட்சி நிர்வாகிகள் போராடுறாங்க. ஆனா எதிர்க்கிறாரு, கடுமையான வீடியோ எல்லாம் போடுறாரு. ஆனா உங்களுக்கு கோவம் வர மாட்டேங்குது விஜய் மேல, அவருக்கும் உங்க மேல கோவம் வர மாட்டேங்குது. ரெண்டு பேரும் திமுக மட்டும் அட்டாக் பண்றீங்களா? எப்படி? நம்ம திமுக ஆளுங்கட்சி, நிறைய ஊழல், நிறைய பிரச்சனை, மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி, விலைவாசி கடுமையாக உயர்ந்திருக்கிற ஆட்சி, சொத்து வரி ஏற்றிட்டாங்க, எலக்ட்ரிசிட்டி ஏற்றிட்டாங்க, எல்லாமே ஏறிச்சு. பெட்ரோல், ஆமாம் பெட்ரோலுக்கு தமிழ்நாடு அரசு ஏன் வரி குறைக்கல? தமிழ்நாடு அரசு வரியை குறைக்கணும்ல பெட்ரோலுக்கு, அதை குறைச்சிருக்கணும் இல்லையா? கர்நாடகத்தில் பிஜேபி ஆட்சி இருந்தப்போ வரி குறைச்சாங்க, அந்த மாதிரி இங்கே குறைக்கணும்ல, இவங்க ஏன் குறைக்க மாட்டேங்கிறாங்க? மோடி பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் எந்த ஒரு பொருளும் விலை ஏறலையா? விலைவாசி உயர்வு இருக்கு, ஆனா தமிழ்நாட்டில் கடுமையா இருக்குல்ல, ஜாஸ்தியா இருக்குல்ல. மற்ற மாநிலத்துல வாங்குற அளவுக்கு மற்ற மாநிலத்துல உணவுப் பொருட்கள்லாம் கம்மியா இருக்கு. ஏன்னா அங்க ஜிஎஸ்டி சப்பாத்தி கம்மியா இருக்கு, இங்க இட்லி கூட இருக்கு. அதெல்லாம் இல்லை, அதாவது உணவுப் பொருட்கள், நம்ம சமைக்காத பொருட்களை சொல்கிறேன், அதெல்லாம் வந்து விலைவாசி வந்து மற்ற மாநிலங்களில் கம்மியாகவே இருக்குது, இங்கே தான் ரொம்ப கூட இருக்குது. நான் நிஜமாக டெய்லி வாங்குறதுனால சொல்கிறேன், நான் கடைக்கு போகிற ஆள் தான், அதனால் எனக்கு தெரியுது விலைவாசி ரொம்ப எகிரிட்டு இருக்குது. அது மாதிரி எலக்ட்ரிசிட்டி பில் கண்ணாபின்னான்னு எகிரிடுச்சு. அது மாதிரி சொத்து வரியெல்லாம் சொத்தே வச்சுக்க வேணாம், அந்த அளவுக்கு சொத்து வரி ஏறிடுச்சு. ஏன்னா வேணா சொத்தை வித்து தான் சொத்து வரி கட்டணும், அந்த லெவலில் வந்துருச்சு. உங்களுக்கெல்லாம் ஈடி வராது, சொத்து வச்சிருக்க மற்றவங்க எல்லாம் பயப்படுவாங்க. பிஜேபியில இருந்து ஈடி வர்றது இல்லை. அப்படிலாம் கிடையாது. நான் பாரம்பரியமாக வச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கூட இப்போ வரி நிறைய கட்ட வேண்டியதாக இருக்குது, சொத்து வரி, புரியுதுங்களா? அந்த மாதிரி சொத்தை விற்று தான் சொத்து வரி கட்டணும். அந்த மாதிரி லெவலுக்கு இருக்கிற 1-2 சொத்து வச்சிருக்கிறவங்க கூட இன்னைக்கு சொத்து வரி கட்டணும்னா இதுதான் சூழ்நிலை. வாட்டர் டேக்ஸ், வாட்டரே வரல, ஆனால் வாட்டர் டேக்ஸ் மட்டும் வாங்குறாங்க, வாட்டர் சார்ஜ் அது வேற வாங்குறாங்க அடிஷ்னலாக. பாதாள சாக்கடையே போடலை, அதுக்கு முன்னாடியே சிஎம்டபிள்யூஎஸ்எஸ்பி அதுக்கு சார்ஜஸ் தனியாக வாங்கிக்கிட்டு இருக்காங்க, வராத இடத்துக்கு கூட வாங்கின்னு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். ஆண்டாண்டு காலமாக இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. அப்போது இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, 3000 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த வரிகள் எல்லாமே. 3000 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கரண்ட் பில் எகிரிடுச்சு கண்ணா பின்னான்ட்டு. கரண்ட் பில்லு வெறும் 400 ரூபா கட்டிட்டு இருந்தவங்களாம் 4000 ரூபா கட்டணும், 4000 ரூபா கட்டிட்டு இருந்தவங்களாம் 45,000 ரூபா கட்டணும். இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. கரண்ட் பில் உண்மையாகவே அச்சுறுத்தக்கூடியதாக இருக்குது. ஆகையால் நிச்சயமாக இந்த விலைவாசி குறைப்புக்கு இந்த தமிழ்நாடு அரசு எதாவது செஞ்சிச்சா? எதுவுமே செய்யலை, ஒரு துரும்ப கூட எடுத்து போடல. அப்படிங்கிற பட்சத்தில் மக்களோட பார்வை என்னவா இருக்கும்? அது எல்லாமே மக்களை பாதிச்சிருக்கு. இதெல்லாம் விஜய்க்கும் புரியணும்னு நான் நினைக்கிறேன், எல்லாருக்கும் புரியணும்னு நான் நினைக்கிறேன். ஒன்றியத்தில் இருக்கிறவங்களுக்கும் புரியணும், ஒன்றியத்தில் இருக்கிறவங்களுக்கு புரியும். இங்கே இருக்கிறவங்க அதுக்கு உண்டான இணக்கமான ஒரு அரசை கொண்டு வருவார்களே ஆனால்
ஒன்றியத்தில் இருக்கிற அரசும் மாநில அரசும் இணக்கமாக இருந்துச்சுன்னா டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்து மாநில பிரச்சனைகளை முழுமையா தீர்வு காண்பார்கள். டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்து டபுள் இன்ஜின் சர்க்கார், அதாவது மத்தியில் ஆட்சி மாநிலத்தில் ஆட்சி ரெண்டு ஆட்சியும் சேர்ந்து தான் டபுள் இன்ஜின் சர்க்கார் சொல்றாங்க. மீனிங் அதான். மக்கள் விரும்பினாதான் அந்த ஆட்சி வரும். மக்கள் விரும்புவார்கள். அதாவது இங்க நீங்க எடப்பாடி தலைமையிலான ஆட்சி வந்தா டபுள் இன்ஜின் சர்க்கார் தான். இருங்க, மக்கள் விரும்பினாதான் டபுள் இன்ஜின் சர்க்கார் வரும். மக்கள் விரும்பலன்னா மாநில கட்சி எதுவோ அது தனியா ஆட்சி அமைக்க போகுது. எது அமைச்சா என்ன, நீங்க கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்துட்டா என்ன, டபுள் இன்ஜின் வந்தாதான் நாங்க கொடுப்போம். டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்தா பிஎம் ஸ்ரீ திட்டம் வந்திருக்கும், எல்லா நிதிகளும் வந்திருக்கும். இதெல்லாம் நிராகரிக்கிறதுனால தானே டபுள் இன்ஜின் சர்க்காரா இருந்தா நிராகரிக்காது இல்ல, அக்செப்ட் பண்ணுவாங்கல்ல. அக்செப்ட் பண்ணி நமக்கு நிறைய நிதிகள் வந்துரும்ல. நிறைய நிதிகள் வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா அரசாங்கத்தோட செயல்பாடு சிறப்பா இருக்கும். மக்களுக்கு சென்றடைகிற மாசம் 10,000 ரூபாய் போய் சேரும், கிடைக்கும். அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். மாசம் 10,000 ரூபாய் இழந்துகிட்டு இருக்காங்க மக்கள்லாம். அதுக்கு வழி பண்ணி ஆகணும் சீக்கிரமா. இப்ப எடப்பாடியார் ஆச்சு அண்ணன் எடப்பாடின்னு சொல்றீங்க, ஆனா செங்கோட்டன் கூட்டு போய் தனியா பேசிட்டு இருக்கீங்க, அது என்ன கணக்கு? எனக்கு தெரியல. என்ன பேசுறாங்க, சந்திக்கிறது அமித்ஷாவை சந்திச்சு பேசுறாரு. எல்லாரையும் சந்திக்கிறதுக்கான அவகாசம் இருக்கு. அண்ணன் எடப்பாடிக்கு பிடிக்காத ஒரு நபர் அவகாசம் இருக்கு. எல்லாருக்கும் எல்லாரையும் சந்திக்கிற அவகாசம் இருக்கு, முக்கியத்துவம் இருக்கு. ஒரு 13 முறை எம்எல்ஏ, அவரு ஒரு சீனியர் லீடரு. அவர் போய் சந்திக்கணுங்கிறப்ப அவர் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அண்ணன் எடப்பாடி அவர்களும் அப்பாயின்மெண்ட் கொடுக்காதீங்கன்னு சொல்ல மாட்டாரு. பாஜக வந்து அசிங்கப்படுத்திடுச்சு, அவர் சாமி இருந்தாரு, அவரை போய் கிளப்பி விட்டு. யார் கிளப்பி விட்டா? அதெல்லாம் யாரும் பாஜகவுக்கு எந்த ரோலும் கிடையாது. பாஜகவுக்கு எந்த ரோலும் கிடையாது. அவங்க கட்சியில் ஏற்பட வேண்டிய தீர்வுகள் நன்மையாகவே ஏற்பட வேண்டும் என்று பாஜக என்றைக்குமே விரும்புகிறது. அது நல்லபடியாகவே எல்லாமே நடந்து முடியும். நீங்க பொறுத்திருந்து பாருங்க, ஜனவரிக்குள்ள உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். காங்கிரஸ்ல பயணம் பண்ணிருக்கீங்க, 20 வருஷம் பயணம் பண்ணி தான் 2011 முதல்ல சீட்டு வாங்குறீங்க. அதுக்கப்புறம் 3 தடவை எம்எல்ஏ. காங்கிரஸ்ல ஒரு நெடிய பயணம் இருந்திருக்கு. ராகுல் வருகைக்கு முன்னாடியே நீங்க இருக்கீங்க. இப்போ ராகுல் வருகைக்கு அப்புறம் இளைஞர்கள்லாம் ஈர்க்கப்பட்டாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. அதெல்லாம் நடத்தினார், நிறையா விஷயம் பண்ணார். அவரும் பாரத் ஜோடா நிறையா சொல்லலாம். இப்போ ஏன் அவர் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி அடைய மாட்டேங்குது? உங்களுடைய பார்வையில் என்ன பார்க்குறீங்க? ஆக்சுவலாக அது வந்து முயற்சி எடுக்கிறாரு, அது நல்ல முயற்சிலாம் எடுக்கிறாரு, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் என்ன ஒன்று, கேட்பார் பேச்சு கேட்டுருவார், அது ஒரு பிரச்சனை. சுய முடிவுகள்ங்கிறதுக்குள்ளே போக மாட்டார். அவர்கிட்ட இருக்கிற பெரிய மைனஸ் அதுதான். சிலர் சொல்லித்தரவங்க 1-2 பேர் அவரை சுற்றி ஒரு சின்ன ஒரு வளையம் மட்டும்தான் இருக்குது. அந்த சின்ன வளையத்தில் இருக்கக்கூடிய அந்த 4 பேர் 2 பேர் சொல்கிறத மட்டும்தான் அவர் கேட்பார். வேற யார் சொல்கிறதையும் அவர் கேட்க மாட்டார். யாரு சொல்லுவாங்க? இல்ல அவங்கள கேட்டாதான் நல்லா இருக்கும். அவங்க 2 பேரும் நல்லதை சொல்லி தருவாங்க, அது ஒண்ணும் மாற்றுக்கிறது இல்ல. அவங்களையும் கேட்ட மாதிரி தெரியல, யாரோ 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேரும் விட்டுருங்க, யார் அந்த 2 பேர்னு கூட வச்சிருங்க. அந்த 2 பேர் சொல்றத மட்டும்தான் கேட்பாரு. அது 2 பேருங்கிறத ஒத்தரன்னு கூட வச்சுக்கலாம். நீங்க அது அப்படி கூட வச்சுக்கலாம். நீங்க அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் சொல்றத மட்டுமே கேட்டு இயங்கிட்டு இருக்கிறாருன்னா நிச்சயமா அது வந்து நல்ல முடிவுகளுக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவர் வந்து பரவலாக கட்சியை வந்து கூப்பிட்டு பேசி எல்லாருடைய ஒப்பீனியன் பேஸ்லையும் அவர் ஆப்ரேட் பண்ணாருன்னா நிச்சயமாக அதற்குண்டான ரிசல்ட் இருக்கும். ஆனால் அவரோட மைண்ட் செட்டே அது கிடையாது. இத்தனை ஆண்டு காலம் நான் பார்த்ததில் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இல்லாதனால தான் தொடர் வீழ்ச்சிக்கான காரணம் அவர் மட்டும் கிடையாது. காங்கிரஸ் தொடர் வீழ்ச்சிக்கான காரணங்கள் பல இருக்குது, இவர் மட்டும் கிடையாது, பல காரணங்கள் இருக்குது. நிறைய லீடர்ஸை நிராகரிச்சிட்டாங்க, நிறைய சீனியர் லீடர்ஸை வெளில துரத்திட்டாங்க, நிறைய பேர் போக வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டாங்க, என்ன மாதிரி அது மாதிரி நிறைய துன்பங்கள் நடந்தது. மேம், நீங்கள் இப்போ வந்தாலும் காங்கிரஸ் நிர்வாகிகளோட ஒரு சில பேரோட தொடர்பில் இருப்பீங்க, பேசிகிட்டு இருப்பீங்க. இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, திமுக கூட்டணியில் தொடருவோங்கிறாங்களா அல்லது விஜய் பக்கம் போகிறோன்னு சொல்கிறாங்களா? இல்லை, அங்கே வந்து விஜய் கூட்டணிக்கு அவங்க முயற்சி எடுக்கிறதா தான் பேசுகிறாங்க. அது வந்து சிலர் மறுக்கிறாங்க, சிலர் ஆமோதிக்கிறாங்க. அந்த முயற்சி எடுக்கிறாங்க, அது நல்லா தெரியுது. ஆனால் அது வெற்றி பெருமான்னு எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. எனக்கு டவுட்டாக இருக்குது. நீங்கள் வேறு பிஜேபியில் கோவத்தில் இருக்கீங்க, சீக்கிரம் பணியூர் பக்கம் வண்டியை திருப்பிடுவீங்க அப்படிங்கிறாங்க, அது உண்மையா? அது அவங்களா கொளுத்தி போட்டுன்னு இருக்கிறாங்க, அது நான் சொல்லலையே. ஆளாளுக்கு ஒன்று கொளுத்தி போடுறாங்க, சுவாரஸ்யமான சப்ஜெக்டாக இருக்கட்டும் கொளுத்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களோட சோஷியல் மீடியா பிரசன்ஸ் எப்படி மேம் இருக்கு? எப்படி இந்த பிரச்சாரத்தில் ஆன்லைன் எப்படி பண்ணுறீங்க? அதெல்லாம் தீவிரமாக பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்களா இல்லை எப்படி? இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்ல. சோஷியல் மீடியா பிரசன்ஸ் நல்லா இருக்குது.
மில்லியனில் வந்திருக்கு. அதனால சந்தோஷமாக இருக்குது. இல்லை மேம், முன்னாடி ரீல்ஸ் போடுறது தனி ஒரு குரூப் இருப்பாங்க, சின்ன பசங்க அப்படிலாம் போடுவாங்க. இப்போ பொலிட்டீஷியன்ஸே ரீல்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் களத்தில் எடுபடுதா? இல்லை, சில ஆக்கப்பூர்வமான சிலர் வந்து பிஜிஎம்லாம் வச்சு போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? பொட்டு வச்ச தங்க கூடம் பாட்டெலாம் இப்போ பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. அதில் வந்து எத்தனை சாமி இருந்தாலும் அந்த பாட்டு வரும். காரை இறங்குறப்போ ஒரு மாதிரி ஒரு ஆங்கிள் வச்சு எடுத்துட்டு அதுக்கு ஒரு பிஜிஎம், மறுபடியும் காரை கதவு சாத்தினதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பிஜிஎம் வச்சு போகிற வரைக்கும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு ட்ரோன் விட்டு எடுக்கிறாங்க. அதெல்லாம் தான் கொஞ்சம் வியப்பாக இருக்குது. ஒரிஜினலில் வர விஜயகாந்தே மறந்துடுவாங்க. அதான், அதெல்லாம் ஒரு நகைச்சுவையாக தான் இருக்குது. அது யாராவது ரெடி பண்ணி ஆர்வத்தில் போடுறாங்களா இருக்கும். இப்போ நான் எனக்குள்ள ரீல்ஸை நான் என்றைக்குமே ரெடி பண்ணது கிடையாது. ஆனால் யாராவது ஒரு கட்சி நண்பர் வந்து ரொம்ப ஆசைப்படுறதுனால அவரே எடுத்து ரெடி பண்ணியிருப்பார் ஏதாவது. அதை சோஷியல் மீடியாவில் போட்டிருப்பாங்க. நான் ஏன் சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கவே மாட்டேன் அது. ஆனால் அதில் அந்த மாதிரி வரும்போது நாம் செஞ்சதாக அதை நினைக்க வேண்டாம், யாரோ அவங்களோட விருப்பத்துக்காக பண்ணுறாங்கன்னு கூட நினைக்கலாம். அது மாதிரி சில தலைவர்களை பிடிச்சவங்க அந்த மாதிரிலாம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதை நம்ம தப்பாக எடுத்துக்க வேண்டிய அவசியம். வார் ரூம்ங்கிறாங்களே பிஜேபியில், அது எங்கே தான் இருக்குது மேடம்? உங்களுக்கு வார் ரூமுங்கிறது ஒரு தேர்தல் நேரத்தில் உருவாக்கப்படுற ஒரு ஆலோசனைக்கான ஒரு அப்படிதான் நாங்கள் நம்பிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ உங்களை பிடிக்கலன்னா உங்களை டார்கெட் பண்ணி பிஜேபியிலே வச்சு அடிக்கிறாங்க, மீம்ஸ் போடுறாங்க. இல்லை, அந்த மாதிரி வார் ரூம்லாம் இப்போ இல்லை. இப்போ இல்லை, ஏன்னா தலைவர் மாறிட்டாரு, அதனால இப்போ இருக்க வாய்ப்பு இல்லை. எப்பயுமே இருக்க மாதிரி எனக்கு தெரியல. நான் அந்த அளவுக்கு அந்த வார் ரூம் ப்ரெசன்ஸை நான் ஃபீல் பண்ணதில்லை. நான் இங்கே வந்த பிறகு அதெல்லாம் ஃபீல் பண்ணதில்லை. உங்களுக்கு என்னைக்காச்சும் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை வந்திருக்கா மேடம்? ஏன்னா இப்போ எல்லா சினிமாக்காரரும் அரசியல்வாதி ஆகிறாங்க, அரசியல்வாதிகள்லாம் சினிமாக்காரர் வராங்க. உங்களுக்கு வாய்ப்பு வந்திருக்கா? முதல்ல உங்களுக்கு ஆசை வந்திருக்கா? வாய்ப்பு வந்திருக்கு. காலேஜ் படிக்கிற நேரத்தில் கேம்பஸ்லேயே வந்து சினிமாவில் நடிக்கிற இதுக்கு செலக்ட் பண்ணுறோன்னெலாம் சொன்னாங்க. ஆனால் எங்கள் அம்மா நீட்டாக சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க, அவ்வளோ வக்கீல் படிக்க தான் அனுப்பிச்சனே தவிர சினிமாவில் நடிக்க யார் வந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு டைரக்டர் ஒருத்தர் வந்து பெர்மிஷன் கேட்க வந்தார் எங்கள் மதர்கிட்ட. அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, நான் சினிமாவில் நடிக்கிறதுக்காக நான் காலேஜ் அனுப்பலை, வக்கீல் படிக்கிறதுக்கு தான் காலேஜுக்கு அனுப்புகிறேன், அதனால் சினிமாலாம் என் பொண்ணை நான் நடிக்க விட மாட்டேன் அப்படின்ட்டாங்க. நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், சினிமாங்கிறது அது ஒரு சைடில் ஒரு இதில் உள்ளதான், மெயின் ஸ்ட்ரீம் கிடையாதுமா. வக்கீல் படிப்பை நான் நிச்சயமாக தொடரும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒத்துக்கவே இல்லை அவங்க, கடைசி வரைக்கும் ஒத்துக்கலை. அதனால் நான் எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்பேன். டைரக்டர் மேடம் அது சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குது. அந்த காலத்தில் ஒரு டைரக்டர் ஒருத்தர் ஜாஃபர் ஷெரீஃப்னு ஒருத்தர், அவர் எனக்கு தெரியல, அவர் முக்கியமான ப்ரொடியூசர் டைரக்டர்லாம் சொல்கிறாங்க. அந்த காலத்தில், அது நான் சொல்கிறது பல ஆண்டுக்கு முன்னாடி காலேஜ் படித்த டைமில். இல்லை அதெல்லாம் நான் நினைக்கல. டாக்டர் மிஸ் பண்ண அது என்னோட சொந்த இதில், அது இது என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஆன விஷயம். ஆனால் அதுக்கும் நான் பெருசாக வருத்தம்லாம் படலை. அம்மா சொன்னது கரெக்டுன்னு தோணுச்சு. அதே மாதிரி இது சினிமாவை பற்றி நான் என்றைக்குமே வருத்தப்பட்டதில்லை. ஏன்னா கலைத்துறை என்னுடைய ஒரு பகுதியாக நான் என்றைக்குமே நினச்சது இல்லை. ஆனால் இந்த இன்டர்வியூ பார்த்து நிறைய பேர் உங்களை இப்போ அப்ரோச் பண்ண போகிறாங்க, மேடம் இதில் நடிக்கணும், நடிச்சு. ஆமாம், இப்போ நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் அது அந்த மாதிரி ரோல்ஸ்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து அதுக்குண்டான திறமையெல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் தட் இஸ் நாட் மை ஒர்க். அது வந்து அதுக்குன்னு உள்ள நடிகர்கள், அதுக்குன்னு அந்த ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க எவ்வளோ பேர் கனவுகளோடு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுத்து அழகு பார்க்கறது தான் நியாயமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ இறுதியாக வந்து ஒரு 4 பதவி என் கையில் இருக்கு மேம். உங்களுக்கு எது வேணும்? விளவங்கோடு எம்எல்ஏவா, இல்லை பாஜக மாவட்ட செயலாளரா, இல்லை பாஜக எம்பியா, இல்லை பாஜக மாநில தலைவரா? இது தேசிய தலைவர் விட்டுட்டாரு. தேசிய தலைவர் எல்லாத்தையும் பட்டியலிட்டீங்க. ஒண்ணு கூட நீங்க மிஸ் பண்ணல. எந்த பணியை கட்சி தருகிறதோ அந்த பணியை மனம் உவந்து ஏற்றுக்கொண்டு அது மக்கள் பணியாக இருக்க வேண்டும் என்ற ஆவலோடு நான் பணியாற்றுவேன். அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. மக்களுக்கான தேசப்பணியும் கட்சி பணியும் மக்கள் பணியும் வேறு இல்லை, எல்லாம் ஒன்று தான். அது கடைசியில் மக்கள் பணியில் போய் முடியணுங்கிறது என்னுடைய ஆசை. ஆகையால் மக்கள் பணியாற்ற வாய்ப்பு இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ரொம்ப நன்றி மேடம். இன்னைக்கு வந்து எக்ஸ்ட்ராவே இருந்தது. அப்ப டீ கடை பெஞ்சு சூப்பர். அடிக்கடி வந்து டீ குடிச்சிட்டு போங்க. ஆமா, நிச்சயமா உறுதியா. ரொம்ப நன்றி மேடம். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.